என்னாருடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. ஏகம்பத்துரையந்தாய் போற்றி, பாகம் பெண்ணொரு ஆனாய் போற்றி. காவாய் கனகத்திரளே போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி. அரைசனே என்பர்க்கடியனேனுடைய பனி ஆபியோடு ஆக்கை புரை புரை கணிய புகுந்து நின்றுருக்கி பொய்யிருள் கடிந்த மெய்ச்சுடரே திரை வராமன்னும் அமுதத் தென்கடலே திருப்பெருந்துறை உரை சிவனே உரை உணர்விறந்து நின்று உணர்வதோர் உணர்வே யான் உன்னை உரைக்குமாறு உணர்த்தே. சைவத்தின் மேல் சமயம் வேறு இல்லை, அதில் சார் சிவமாம் தெய்வத்தின் மேல் தெய்வமில்லெனும் நான்மறை செம்பொருள் வாய்மை வைத்த சீ திருத்தேவாரமும் திருவாசகமும் உய்வை தரச் செய்த நால்வர் பொற்றாள் எம் உயிர் துணையே. கல்லார் நிழல் மலை வில்லார் அருளிய பொல்லார் இணை மலர் நல்லார் புனைவரே. எல்லாமல்ல இறைவனுடைய திருவருட்கருணையும் குருவருளும் முன்னின்றருள் செய்ய பேரூர் மணிவாசகர் அருட்பணி மன்றத்தின் சார்பாக நடைபெறுகின்ற சைவ பாட வகுப்பிலே நின்று சைவ சித்தாந்த செந்நெறியை சிந்திக்கக்கூடிய வாய்ப்பு கிடைக்கப்பெற்றிருக்கிறது. அவ்வகையிலே குருவருளையும் திருவருளையும் மனமொழி மெய்களாலே வணங்கி அருட்குருநாதருடைய திருவடிகளையும் ஆசிரிய பெருமக்களுடைய திருவடிகளையும் இந்த இனிய நேரத்தில் மனம் மொழி மெய்களாலே வணங்கி வருகை தந்திருக்கின்ற அடியாருடைய திருவடிகளுக்கு பணிவான வணக்கங்களை உங்களுடைய திருவடிகளுக்கு உரித்தாக்கி கொண்டு, அன்பர்களே, நாம் கடந்த வகுப்பில் உண்மை விளக்கம் என்கிற இந்த ஞான நூலில் 43 பாடல் வரை நாம் பார்த்துருக்கிறோம். அதனுடைய தொடர்ச்சியை இன்று நாம் சிந்திக்க வேண்டும். நம்முடைய திரு அதிகை மனவாசகம் கடந்தார் என போற்றப்பெறுகின்ற அருளாளர் தன் குருநாதனிடத்தில் வினாக்களை கேட்கிறார். அதற்கு விடை அருள் செய்யுமாறு விண்ணப்பம் செய்கிறார். அதை கேட்டுக்கொண்ட மெய்கண்டார் அவருடைய வினாக்களுக்கு விடை கூறும் முகத்தானாக இந்த நூல் அமையப்பெறுகிறது. அந்த வகையில் அவர் 7 வினா கேட்டிருக்கிறார். அதில் முதல் வினா என்பது ஆறாறு தத்துவம் ஏது என்பது தான் முதல் வினா. அந்த முதல் வினாவிற்கு விரிவான செய்தியை நமக்கு தந்திருக்கிறார். நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம் என்கிற 5 பூதம், அவற்றினுடைய நிறம், அவற்றுடைய வடிவம், அவற்றுடைய எழுத்துக்கள், அவற்றுக்குரிய குணம், அந்த தெய்வம், தெய்வத்துக்குரிய தொழில் என்று நமக்கு ஒரு பெரிய பட்டியலை நமக்கு தந்திருக்கிறார். அதன் பிறகு ஐம்புலன் என்று சொல்லக்கூடிய சுவை, ஒளி, உரு, ஓசை, நாற்றம் என்ற 5ஐ பற்றி நமக்கு ஒரு குறிப்பு கொடுத்தார். அதன் பிறகு இவற்றை அறிவதற்கு இறைவன் நமக்கு தந்திருக்கிற கருவிகளாகிய அறிதற் கருவி என்கிற வகையில் ஞானேந்திரியம் என்று 5 கருவிகள், மெய்வாய்க்கண் மூக்கு செவி என்கிற 5 கருவிகள், இந்த ஐம்புலன் அல்லது ஐம்பூதம் இவற்றை கொண்டு நாம் செய்கிற செயல்கள் என்ற வகையில் நமக்கு அமையக்கூடிய கருவிகளாக இருப்பன தொழில் கருவிகள் என்று சொல்லப்பெறுவன. அதற்கு கண்மேந்திரியம் என்று பெயர். அது வாய், கை, கால், எருவாய், கருவாய் என்று 5 சொன்னார். அதன் பிறகு மனம், புத்தி, சித்தம், அகங்காரம் என்கிற 4 கருவிகள், அதற்கு அகக்கருவிகள் என்று பெயர். எனவே அந்த கரணம் என்று சொல்லப்பெறுவது. இந்த 24மே ஆன்ம தத்துவம் அல்லது போக்கிய காண்டம் என்று பெயர் என்று கொடுத்தார். அதன் பிறகு வித்தியா தத்துவங்கள் 7 என்ற வகையில் காலம், நியதி, கலை, வித்தை, அராகம், புருடன், மாயை என்ற ஒரு 7 சொன்னார். அதன் பிறகு அவற்றுக்கு மேலாக இருக்கக்கூடிய சிவதத்துவம் என்ற வகையில் 5 தத்துவம் சொன்னார். சுத்த வித்தை, மகேஸ்வரம், சதாசிவம், சக்தி, சிவம் என்று மொத்தம் 36 தத்துவங்கள் சொன்னார். இந்த 36 தத்துவங்களை பற்றி சொன்ன பிறகு ஆணவம் என்றால் என்ன என்ற வினாவிற்கு அறியாமை ஆணவம் என்று ஒரே ஒரு சொல்லில் அதுக்கான விடை சொல்லிட்டார். ஆனால் இந்த அறியாமையை பற்றி
திருவருட்பயன் என்ற நூல் படிக்கும்போது 8 குறட்பால அறியாமையை பற்றி விரிவாக படிக்க போகிறோம். எனவே இந்த முதல் தொடக்கமாகிய இதை பற்றி சொல்லும் பொழுது இந்த நூல் ஒரே சொல்லோட அறியாமையை நிறைவு செய்து விட்டது. அதான் அங்கே இருக்கக்கூடிய செய்தி. அதன் பிறகு கண்மம் என்றால் என்ன, நீ ஆன சுகதுக்கம் கண்மம் என்று கொள் அப்படின்னு சொன்னார். அப்போ சுகமும் துக்கமும் வினை அப்படின்னு சொன்னார். இந்த 3 வினாவுக்கு விடை சொன்ன பிறகு நான் யார் அப்படின்னார். சித்துப்பொருள் இது, அசித்துப்பொருள் இது என்று எது அறிகிறதோ அதுவே நீ என்று ஆன்மாவை பற்றி சொன்னார். ஏன்னா அறிவு பொருளுக்கு அறிவற்ற பொருளை அறிய வேண்டிய அவசியம் இல்லை. அறிவற்ற பொருளுக்கு அறிவில்லை என்பதனால அறிவான பொருளை அது அறியாது. எனவே ஒன்றுக்கு ஒன்று பயன்படாத பொருளாக இருக்கிற நிலையில் இந்த 2 பொருளும் வேறொரு பொருளுக்கு தேவைப்படுகிறது. அந்த தேவைப்படுகிற பொருள் எதுவோ அதுவே நீ. நீ தான் சித்தையும் அறிகிறாய், அசித்தையும் அறிகிறாய். சித்தை கொண்டு சித்தை அறியலாம், அசித்தை கொண்டு அசித்தை அறியலாம். இப்படி 2ஐயும் அறியக்கூடிய நிலை, 2ஐயும் பயன்படுத்தி கொள்ளக்கூடிய வாய்ப்பு நமக்கு தான் இருக்கிறது. எனவே இந்த 2ஐயும் அறிகிற பொருள் எதுவோ அதுவே நீ. எனவே சித்து இது அசித்து என்று பகுத்தறிவது எதுவோ அதுவே ஆன்மா அப்படின்னார். அதுக்கு ஒரு எடுத்துக்காட்டு சொன்னார். 6 சுவைகள் தம்மை தாம் அறியா, அதுபோலவே தத்துவ கூட்டங்கள் தன்னை தத்துவம் என்று அறியாது. இதை தத்துவம் என்று அறிவதற்கு ஆன்மா என்ற ஒரு பொருளாக தான் அறிய முடியும் என்று ஒரு எடுத்துக்காட்டு நமக்கு காட்டியிருந்தார். அதன் பிறகு நீ யார் என்ற கேள்விக்கு விடை சொல்லும் பொழுது உன்னோடு வேறாய் ஒன்றாய் உடனாய் 3மாய் நிற்பவனே நான் என்று விடை சொன்னார். இப்படி 5 வினாக்களுக்கு விரிவான விடையை நாம் பார்த்தோம். அதன் பிறகு 6வது வினா என்பது உன்னுடைய நடனம் என்றால் என்ன என்பது அவருடைய வினா. அதுக்கு சொல்லும் பொழுது 8ம் 2ம் உருவான லிங்கத்தே நாதனுடைய நட்டம் இருக்கிறது. எனவே அவன் நடனத்தை பற்றி நான் சொல்கிறேன், நீ கேள் என்று சொல்லும் பொழுது அது நகரத்தை முன்னிறுத்தி ஒரு நடனம், சிகரத்தை முன்னிறுத்தி ஒரு நடனம், ஓம் என்கிற பிரணவத்தோடு கூடிய ஒரு நடனம் என்று 3 வகையாக சொன்னார். அதன் பிறகு ஞான நடனம் என்று ஒரு ஊன நடனம், ஞான நடனம், ஆனந்த நடனம் என்று நடனத்தை வகைப்படுத்தினார். இந்த நடராச பெருமானை காணுகிற பொழுது அவர் 5தொழிலுக்குரிய தலைவர் என்று நீ அறிவாயானால் அது ஊன நடனம் என்று பெயர். அதுவே மாயை உதறி வல்வினையை சுட்டு மலம் அமுக்கி அருளாகிய கருணை உயிரை எடுத்து ஆனந்த வாரதியில் வைத்து அழுத்துகிறது என்று நீ அறிவாயானால் அது ஞான நடனம் என்று பெயராயிற்று. பிறகு ஆனந்த நடனம் என்று வருகிற பொழுது அங்கே சொல்லும்போது நமக்கு சொன்னார், ஆனந்த நடனம் என்பது 3 மலத்தையும் மோசித்து அருளாகிய அந்த சக்தியோடு சிவத்தை காணுகிற தரிசனம். எனவே அந்த அம்மையோடு அப்பனை காணுகிற ஒரு அனுபவம் தான் அங்கே இருக்கக்கூடிய ஆனந்தத்தில் நிகழக்கூடிய ஒன்று என்பதை நடனத்தின் வகைகளாக விரித்து சொன்னார். அதன் பிறகு 5 எழுத்தின் பெருமைகளை சொல்லத் தொடங்கும் பொழுது அங்கே முதல் வினாவை அவருக்கு என்ன தோணுகிறது, இந்த 5 எழுத்து அழியும் எழுத்தா அழியா எழுத்தா என்பது வினா. இது பொதுவாகவே ஒரு சொல் என்பது சொல்லுகிற பொழுது அழியும், அந்த சொல்லால் உணர்த்தப்படுகிற பொருள் நிற்கும் என்பது இயல்பு உலகிய நிலை. அந்த வகையில் இங்கே 5 சொல்லும் 5 எழுத்தும் 5 பொருளை குறிக்கிறது. இந்த 5 பொருள் என்பது எல்லா காலத்திலும் இருக்கக்கூடிய பொருளாக இருக்கிறனால 5 எழுத்து அழிகின்ற எழுத்தல்ல, அழியா எழுத்து அப்படின்னு சொன்னார். இதுதான் நம்ம 43வது பாடல் வரை நம்ம பார்த்துருக்கக்கூடிய செய்தி. அதில் கொஞ்சம் வேகமாக பார்த்தோம் அந்த 5 எழுத்தை பற்றி சிந்திக்கும்போது. ஏன்னா அது நமக்கு அந்த 5 எழுத்தில் சி என்றால் சிவத்தை குறிக்கும், வா என்பது அருளை குறிக்கும், யா என்பது உயிரை குறிக்கும், நா என்பது திரோதான சக்தி என்ற மறைப்பாற்றலை குறிக்கும், மா என்பது ஆணவ மலத்தை குறிக்கும். இதில் சி என்பதற்கு பொருள் என்று பெயர், வா என்பதற்கு அருள் என்று பெயர், யாவுக்கு தெருள் தெளிய வேண்டியது யகரம்தான். சிவத்துக்கு அது தெளிய வேண்டிய பொருள் அல்ல, அது தெளிந்த பொருள்.
எனவே தெளிய வேண்டியது உயிர் தான் என்பதனால ஆன்மாவுக்கு தெருள் என்று பெயர். அந்த திரோதான சக்தி என்று சொல்லக்கூடிய அந்த நகரம் என்று சொல்லும்போதே 2 பொருள் அதில் குறிக்கப்பெறுகிறது. ஒன்று மாயை, மற்றொன்று கண்மம். இந்த ரெண்டும் ஒரு சேர வரும், ஒரு சேர போகும். நமக்கு வாழ்க்கையில் உடம்பு உள்ளவரை நாம் செஞ்ச வினை இருக்கும், வினை உள்ளவரை நமக்கு உடம்பு இருக்கும். மறந்துடவே கூடாது. வினை தீந்து போச்சு அப்படின்னா உடம்புக்கு வேலை இல்லைன்னு அர்த்தம். உடம்புக்கு வேலை முடிஞ்சிச்சுன்னா வினை தீந்து போச்சுன்னு அர்த்தம். அவ்வளோதான். நமக்கு உடம்பு வேண்டாம் அப்படின்னா வினை தீரணும். செஞ்ச வினை அதில் என்ன கொண்டு வந்திருக்கிறோமோ அதை அனுபவித்து தொலைக்கிற வரைக்கும் உடம்போடு கூடி இருந்து தான் ஆகணும். அந்த கொண்டு வந்த வினை தீர்ந்து போகுமானால் நீங்கள் என்ன வேண்டினாலும் அந்த உடம்பு இந்த மண்ணில் தங்காது. அவ்வளோதான். இது நமக்கு அந்த வினையினுடைய அளவு என்ன என்பது நமக்கு அறியப்படாததுனால நமக்கு தெரிவதில்லை. இப்போ நம்ம வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். இந்த வாழ்நாளில் நம்ம நாட்கள் கூடிக்கொண்டு போக போக நம்முடைய வாழும் நாள் குறைந்து கொண்டு இருக்கிறது என்பதை அறிவில் எட்டணும். நாம் என்ன நினச்சிட்ருக்கிறோம், எக்ஸ்பீரியன்ஸ் ஆகிட்டே இருக்குது, நாம் இன்னும் கொஞ்சம் நாளைக்கு சேர்த்திருப்போம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கிறோம். அது மயக்கம். நீங்கள் நம்ம எப்படி இந்த கவுண்ட் டவுன் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்கன்னா ராக்கெட்டு மேலே போகுது அப்படின்னா அப்படியே மணி ஓடிக்கிட்டே இருக்கும், மீட்டர் ஓடிக்கிட்டே இருக்கும். அப்படியே நேரம் குறைஞ்சிக்கிட்டே வர மாதிரி நம்ம தாயின் கருப்பைக்குள்ளே புகுந்து இந்த மண்ணுக்கு வரும்போதே கவுண்ட் டவுன் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. நீ ராக்கெட் மாதிரி கிளம்ப வேண்டிதான் வேலை. எப்போ கிளம்புறதுன்னு தெரியல. இந்த உடம்புக்குள்ளே இருக்கிற உயிர் கவுண்ட் டவுன் ஸ்டார்ட் பண்ணப்பட்டதுக்கு இது ஆட்டோமேட்டிக்காக அது நீங்கள் ஒன்றும் யாரும் ஆன்லாம் பண்ண வேண்டியதில்லை, அது ஆட்டோமேட்டிக்காகவே ஆன் ஆகிருக்கும். அது வாட்டுக்கு கவுண்டிங் ஸ்டார்டிங் ஆகிட்டே இருக்குது. இப்போ என்றைக்கு போக போகுதுன்னு தெரியல நமக்கு. எனவே நாமெல்லாம் நினச்சிட்ருக்குறோம் இங்கே போகிறேன் அங்கே போகிறேன். இல்லை, எல்லோருமே மரணம் என்ற ஒன்றை நோக்கி பயணித்து கொண்டு இருக்கிறோம் என்கிற நினைவு இருக்கணும். நாம் எங்கே போகிறோம் கேட்டால் நான் இங்கே போகிறேன் அங்கே போகிறேன், அமெரிக்கா போகிறேன், லண்டன் போகிறேன்னு சொல்லிக்கலாம், வீட்டுக்கு போகிறேன் ஆஃபீஸுக்கு போகிறேன்னு சொல்லிக்கலாம். ஆனால் மொத்தமாக நோக்கத்தினுடைய நிலையில் வந்திருக்கிற நாம் செல்லுகிற இடம் எதுன்னு கேட்டால் மரணத்தை நோக்கிய பயணத்தில் நாம் இருக்கிறோம். அதில் அவங்கவுங்க அந்த பயணத்தில் வசதிகள் கொஞ்சம் கொஞ்சம் மாறுபட்டு இருக்கிறது. அவ்வளோதான் வேலை. அப்போ என்று இருந்தாலும் இது நிகழப்போகிறது. அந்த நிகழ்வு வருவதற்குள்ளே எதையாவது ஒன்றை செய்துவிட்டு சாதித்துவிட்டு அல்லது ஏதோ ஒரு வகையில் பயன்பாட்டுக்குரியதை உணர்ந்து செல்லுதல் என்பது வாய்க்கணும். அது எல்லோருக்கும் வாய்ப்பது இல்லை. ஒரு சிலருக்கு வாய்க்கிறது, பெரும்பாலானவருக்கு அந்த வாய்ப்புகள் சரியாக அமைவதில்லை. ஏன் அமையலைன்னா அவங்க செஞ்சிருக்கிற நன்மை தீமையின் அடிப்படையில் தான் வாய்ப்புகள் அமையும். எனவே அவங்களுக்கு அந்த வினைப்பயனுக்கு தக்க வாய்ப்புகள் அமையும் என்பதனால இந்த தேடல், இதற்குரிய பயணம் அந்த உயிருக்கு அமைவதில்லை. அந்த வகையில் நாமெல்லாம் ஏதோ ஒரு வகையில் கொஞ்சம் புண்ணியங்களை எப்போ ஒரு வகையில் செய்து வைத்திருப்பதனால நமக்கு ஒரு தேடல் ஏற்படுகிறது. இந்த வாழ்க்கைனா என்ன, வந்துட்டோம், வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், ஒரு நாள் இறந்துடுவோம், இந்த இறப்புக்கு பின் என்னாக போகிறது நம்ம இந்த வாழ்க்கை அப்படின்னு ஒரு கேள்வி நமக்குள்ளே எழுகிறது. எனவே இந்த தத்துவங்கள் எல்லாம் படிக்கலான்னு தோணுது. இல்லைன்னா நமக்கு அந்த எண்ணம் வரலன்னா இந்த புத்தகத்தை படித்து நமக்கு என்னங்க ஆக போகுது, என்னமோ செத்து போனால் அப்படி ஆயிருமா இப்படி, அது எதுக்கு இப்போ வாழ்கிற காலத்தில் படிப்பானே, இந்த புத்தகம் நமக்கு வேண்டாம் அப்படின்னு ஓரம் ஒதுக்கி வச்சுருவோம். அப்போ ஏதோ ஒரு வகையில் இந்த நூல் நமக்கு வேண்டும் என்று நம்முடைய அறிவுக்குள்ளே இறைவன் உணர்த்துகிறான். அதனால் இந்த ஒரு தேடல் நமக்கு ஏற்படுகிறது. எனவே அதை நோக்கிய பயணத்தில் தான் நம்ம சித்தாந்தம் போன்றவற்றெல்லாம் படிக்கிறோம். அப்போ ஐந்தெழுத்து என்று சொல்லுகிற பொழுது அந்த நகரத்தில் 2 பொருள் குறிக்கப்படுகிறது. அதில் ஒன்று மாயை, இன்னொன்று கண்மம். இது நம்மோடு கூடும்போதும் ஒன்றாத்தான் வரும், போகும்போதும் ஒன்றாத்தான் போகும். இந்த 2க்கும் துவந்துவங்கள் என்று பெயர். இரட்டையர்னு சொன்னால் எப்படி இருக்கும், அது போலன்னு வச்சுக்கலாம். இரட்டையர் அப்படின்னு சொன்னால் துவந்துவங்கள். அதான் திருவாசகத்தை துவந்துவங்கள் தூய்மை செய்து முன்பு உள்ளவற்றை முழுது அழித்து அன்பொன் குலாத்தில்லை ஆண்டானை கொண்டன்றே என்று மணிவாசகர் இதை துவந்துவம் என்ற சொல்லால் குறித்திருக்கிறார் என்பதை நீங்கள் குறித்து வைத்துக்கொள்ள. எனவே இது இரட்டை. ஒன்று வந்தால் இன்னொன்று கூட வரும், ஒன்று கிளம்புச்சுன்னா இன்னொன்று கிளம்பிடும். அவ்வளோதான் நமக்கு. அப்போ நமக்கு 2ம் ஒன்றோடு ஒன்று தொடர்புடையன. அதை நா என்ற எழுத்தால் குறிக்கப்பெற்றது.
இன்னொன்று ஆணவ மலம், அது மகரம் என்று குறிக்கப்பெறுவது. இப்போ இந்த 5 எழுத்துக்கும் 5 பேர் சொல்லிட்டார். ஒன்று பொருள், இன்னொன்று அருள், இன்னொன்று தெருள், இன்னொன்று மருள், இன்னொன்று இருள். மருள் வேறு, இருள் வேறு. மருள் என்பது மயக்கம் என்று பொருள். தெருள் இருள் என்பது இருண்டிருக்கிற நிலை. இருண்டிருக்கிற நிலை வேறு, மயக்க நிலை என்பது வேறு. ரெண்டு ஒன்றல்ல. நீங்கள் அதை ரொம்ப கவனமாக மனதில் வைத்துக்கொள்ளணும். ஏன்னா நகரம் மகரம், மகரம் இருள் என்று சொன்னால் நகரமும் இருள் மாதிரி நினச்சிட்டிங்கன்னா கருத்து போயிடும். அதனால் அது நகரம் என்பது இருள் அல்ல, அது மருள், அது மயக்கம் என்று சொல்லப்பெறுவது. அப்போ ரெண்டுக்கு என்ன வேறுபாடு அப்படின்னு கேட்டால், இப்போ ஒரு பொருள் இருக்கிறது, ஒரு இடத்துல வைக்கப்பட்டு இருக்கிறது, சூரிய வெளிச்சம் இல்லை, அந்த நேரத்தில் நமக்கு மின் விளக்குகளும் இல்லை, பொருள் இருக்கிறதே தெரியல. எனவே ஒன்றுமே தெரியல. அங்கே தான் பொருள் இருக்குதுன்னு சொன்னாங்க, போய் பார்த்தா இருட்டு தான் இருக்குது, பொருள் தெரியல. அப்போ இருள் தெரிந்து பொருள் தெரியாமல் நிற்குது பார்த்திங்களா, அது இருள் என்று பெயர். அதில் எங்கேயோ ஒரு பக்கம் ஒரு சின்ன விளக்கேற்றி வைக்கிறோம். நாம் தேட வேண்டிய பொருள் ஒரு மூலையில் இருக்குது, விளக்கு ஒரு இடத்துல இருக்குது, நாம் தேட வேண்டிய பொருள் ஒரு இடத்துல இருக்குது. இந்த விளக்கினுடைய வெளிச்சமானது வைக்கப்பட்டிருக்கிற பொருள் இடத்துக்கு போதுமானதாக இல்லை. அது என்ன, சின்ன ஒளி, நம்ம அவ்வளோ தூரமாக இருக்கிற இடத்துக்கு இந்த ஒளி போய் சேரலை. அப்போ அது எப்படி தெரிகிறதுன்னு கேட்டால், அந்த பொருள் இருக்கிற மாதிரியும் தெரியுது, இல்லாத மாதிரியும் தெரிகிற மாதிரி தெரியுது. அப்போ அது என்னவா இருக்குது, ஏதோ ஒன்று இருக்குதுன்னு தெரியுது, என்னன்னு தெரியல. அப்படி ஒரு நிலைமை வந்துச்சுன்னா அதுக்கு பேர் மயக்கம் என்று பெயர். அதை நம்ம நூல் என்ன சொல்லுவோம்னா, ஒரு கயிறு ஒன்று இருக்கிறது, அதை சுற்றி வைத்திருக்கிறாங்க, அந்த மூலையில் ஒரு கயிறு கிடக்கிறது. நம்ம அந்த கயிறை தான் தேடி வந்திருக்கிறோம். ஆனால் நமக்கு இந்த சின்ன விளக்கு வெளிச்சத்தில் அங்கே பார்க்கும்போது என்ன தோணுது, ஏதோ பாம்பு படுத்திருப்பது போல் தெரியுது. ஏன், பாம்பு சுருண்டு தான் இருக்குது, கயிறும் சுருண்டு தான் இருக்குது, எனவே பாம்பு மாதிரியே இருக்குதே அப்படின்னு தோணுது. அந்த தோணுகிற உணர்வு தான் மயக்கம். சரி, கொஞ்ச நேரத்தில் மின் விளக்கு வந்துருச்சு. வந்தோடனே பார்த்தேன், அடக்கடவுளே, கயிறு தான் இருக்குதா, அதைத்தான் நேரம் பாம்பு பாம்புன்னு பயந்துட்டு இருந்தேனான்னு நினைக்கிறோம். அப்போ விளக்கு வெளிச்சம் வந்த உடனே கயிறு கயிறாக தெரிகிறது. அப்போ கயிறு தெரியாது இருக்கிற நிலை இருள், கயிறு பாம்பு போல தெரிவது மருள், கயிறு கயிறாக தெரிஞ்சால் அது தெளிந்த நிலையாகிய தெருள். இதுதான் நமக்கு அடிப்படையான ஒன்று. அப்போ உயிர் என்ற யகரம் வா என்கிற அருளோடு கூடுனா தெளிவாக தெரியும். உயிர் நகரத்தோடு கூடி நிற்குனா மயங்கி நிற்கும், மகரத்தோடு கூடிட்டுனா இருண்டு கிடக்கும். இப்போ நாம் எங்கே இருக்கிறோம் அப்படின்னு கேட்டால், நகரத்திலும் மகரத்திலும் தான் நம்ம பந்தம் இருக்கிறது. நாம் இப்போ இருக்கிறது எல்லாமே உடம்போடும், உடம்பு என்கிற மாயையிலும், அந்த உடம்பின் வழியாக செய்யப்பட்ட கண்மத்தையும், இந்த ரெண்டும் எதற்காக இருக்குதுன்னா அருள் பெறணும். ஆனால் அருளை நம்ம என்ன தெரிஞ்சிக்கல, செய்த இருக்கிற இருளாகிய அந்த ஆணவ மல சார்பு மலம் தேயும் பொருட்டு இந்த உடம்போடு கூடி நிற்கிறோம். இதுதான் சித்தாந்தம் சொல்லுகிற முடிந்த முடிவாக இருப்பது. எனவே அந்த வகையில் 5 எழுத்து என்பது நமக்கு, நீங்கள் மந்திரத்தை தொடர்ந்து சொல்லி கொண்டு வர வர நம்மை அது உயர்ந்த இடத்துக்கு அழைத்து செல்லும், பக்குவப்படுத்தும். உயிரை பக்குவப்படுத்துவதற்கு மந்திரம் இன்றியமையாதது என்பதை மறந்துடாதீங்க. நம்ம உடம்புக்கு எப்படி உணவு இன்றியமையாதது அப்படின்னு நம்ம பார்க்குறோம். உணவு மட்டுமா, உணவோடு சேர்த்து நம்ம வாழ்க்கையில் சில பயிற்சிகள் எடுத்துக்கொள்கிறோம், உடற்பயிற்சிகள் அப்படிலாம் வைக்கிறோம். ஏன், அது உடம்பு நலனுக்காக. அப்போ உணவும் தேவைப்படுகிறது, சில பயிற்சிகளும் தேவைப்படுகிறது. அதுபோல் உயிருக்கு ஒரு நலம் இருக்கிறது. நம்ம எல்லாரும் உடல் நலத்துக்கு தருகிற முதன்மை உயிர் நலத்துக்கு கொடுப்பதில்லை. நம்மெல்லாம் உடம்புக்கு தான் ரொம்ப கவனம் செலுத்துகிறோம். அது நல்லா நோய் இல்லாமல் இருக்கணும், அதுக்கு தேவையான வசதிகள்லாம் கிடைக்கணும், இப்படி அப்படின்னு. இந்த உடம்பென்ற கூட்டுக்குள்ள உயிர் இருக்கிறதே, அதற்கு என்ன செய்கிறோம் அப்படின்னு கேட்டால் தெரியல. ஏன், அந்த உயிர் காணுகிற பொருளாக இல்லாதனால அதுக்கு என்ன பண்ணணும்னு தெரியலங்கிறான். எனவே உடம்போடு கூடிய காலத்தில் தான் உயிருக்கு தேவையானவற்றை சம்பாதிக்க முடியும், அதுக்கு தேவையானவற்றை செய்து கொள்ள முடியும். உடம்பை விட்ட பிறகு நமக்கு சம்பாதித்து கொள்வதற்கு வாய்ப்பு இல்லை. எனவே மறந்துடக்கூடாது, உடம்பில் உயிர் தங்கியிருக்கிற காலத்தில் தான் உயிருக்கு தேவையானவற்றை செய்து கொள்ள முடியும். எனவே நம்ம உடம்புக்கு முதன்மை கொடுப்பதா,
உயிருக்கு முதன்மை கொடுப்பதா அப்படின்னு பார்த்தீங்கன்னா உயிருக்குத்தான் முதன்மை கொடுக்க வேண்டும் என்பது நம் நீதி நூல்களும் சமய நூல்களும் நமக்கு அறிவுறுத்துகிறது. அந்த வகையில் ஐந்தெழுத்தை எப்படி சொல்ல வேண்டும் என்று சொல்லும் பொழுது நீங்கள் நகரத்தை முன்வைத்து ஓதாமல் சிகரத்தை முன்வைத்து ஓதுதல் வேண்டும் என்பது தான் சொல்லப்பட்ட செய்திங்க. அது 43வது பாட்டு வரை நாம் அதை பார்த்தோம். இனி 44வது பாட்டு அந்த ஐந்தெழுத்தை பற்றி தான் சொல்லுது. இப்போ இதுகாரும் அந்த அஞ்செழுத்தை சொல்லக்கூடிய வண்ண நகரத்தை முன்னிறுத்தி சிகரத்தை முன்னிறுத்தி அதில் ஓம் என்ற பிரணவத்தோடு சேர்த்து சொல்வது சேர்த்தாமல் சொல்வது இப்படியெல்லாம் பலவாறு சொல்லப்பட்ட அந்த மந்திரத்தில் அதனுடைய பெருமை என்ன என்பதை இந்த ஒரே ஒரு பாட்டில் ஆசிரியர் நமக்கு அறிவுறுத்துகிறார். உங்கள் புத்தகத்தை பார்த்து கொள்ளலாம். 44வது பாட்டு பக்கம் 36. ஐந்தெழுத்து மந்திரத்தில் அடங்காத பொருள் இல்லை. அஞ்செழுத்துக்குள்ளே எல்லாம் அடக்கம். என்னென்ன அடக்கம் பட்டியல் தரார் பாருங்க. அஞ்செழுத்தே ஆகமம் அண்ணல் அருமறையும் அஞ்செழுத்தே ஆதி புராணம் அனைத்தும் அஞ்செழுத்தே ஆனந்த தாண்டவமும் ஆறாருக்கு அப்பாலாம் மோனந்த மாமுத்தியும். இந்த அஞ்செழுத்தை வைத்து கொண்டு நீங்கள் வேதத்தை படித்தால் அதன் உள்ளுரையாக இருப்பது ஐந்தெழுத்து. ஆகமம் படிச்சிங்கன்னா அதன் உள்ளுரையாக இருப்பது ஐந்தெழுத்து. புராணங்கள் அப்படின்னு படிச்சிங்கன்னா அதில் மறைந்து கிடப்பது ஐந்தெழுத்து. எனவே வேதம் ஆகமம் புராணம் இந்த மூணுலேயும் மறைபொருளாக இருப்பது அஞ்செழுத்து தான். அது மட்டுமல்ல, இறைவன் ஆடுகிற அந்த திருக்கூத்து இருக்குதே நடனம், அதுவும் அஞ்செழுத்து தான். இப்போ தான் நம்ம பார்த்தோம். நா என்றால் திருவடி, மா என்றால் வயிறு, சி என்றால் 2 தோல், வா என்றால் முகம், யா என்றால் முடி அப்படின்னு ஒரு நடனம் பார்த்தோம், ஒரு அமைப்பு. இன்னொன்று சி என்றால் உடுக்கை, வா என்றால் வீசுகரம், யா என்றால் அமைந்தகரம், நா என்றால் நெருப்பேந்திய கரம், மா என்பது ஊன்றிய திருவடி. அப்போ நமசிவாய என்பது நடராசர் வடிவமாக நிற்குது. சிவாய நம என்றாலும் நடராசர் வடிவம் நிற்குது. அதில் ஓம் என்கிற பிரணவத்தை இணைக்கும்போது திருவாசி என்கிற அந்த அதோடு சேர்ந்த நடராசராக இருக்கிறார். எனவே இறைவனுடைய ஆனந்த நடனமும் அஞ்செழுத்தில் இருக்கிறதுன்னு தெரிகிறது. அதுக்கப்புறம் ஒரு சொல் பரவுங்க. ஆறாருக்கு அப்பாலாம். ஆறாறுனா 36. இந்த 6 36 கடந்து நிற்கக்கூடிய நிலை இருக்கிறதல்லவா, அதுக்கு பேர் முத்தி நிலை என்று பெயர். அந்த முத்தி என்று சொல்வதும் கூட அஞ்செழுத்துக்குள்ளே அடங்கி விடுங்கிறார். ஆக ஆறாருக்கு அப்பாலாம் மோனந்த மா முத்தியும்னார். அதை மோனம் அப்படிங்கிற சொல்லால் குறித்திருக்கிறார். நம்ம முன்னையே மோனம் என்பதுக்கு பொருள் என்னென்னு முன்னையே நம்ம படிச்சிருக்கிறோம். அதை நினைவில் வைத்து கொண்டிங்கன்னா மௌனம் பேசாதிருத்தல், செய்கை செய்தல். மோனம் என்றால் செய்கையும் கூட செய்யாதிருத்தல், அதான் மோனம் என்று பெயர். அப்போ இங்கே முத்தி நிலை பெறுகிற உயிர்கள் செய்யல், அதாவது புறச்செயல்கள் என்று சொல்லக்கூடிய செய்கைகள் அற்று அந்த ஆனந்தம் என்ற ஒன்றை அனுபவித்து கொண்டு கிடக்கும். இதுதான் முத்தி நிலை அப்படின்னு காட்டினார். அப்போ ஐந்தெழுத்து மந்திரத்தை கொண்டே நீங்கள் வேதத்தை சொல்லிடலாம், ஆகமத்தை சொல்லிடலாம், புராணத்தை சொல்லிடலாம், அதுக்கப்புறம் தாண்டவத்தை சொல்லலாம், முத்தியும் சொல்லிடலாம் அப்படின்னார். இப்படி சொல்லும் பொழுது நீங்கள் உங்களுக்கு தெரிந்த பாடல் காதலாகி கசிந்து அதில் சொன்னார் இல்லைங்களா, நாதன் நாமம் நமச்சி வேதம் 4 மெய்ப்பொருளாவது நாதன் நாமம் நமச்சிவாய. 4 வேதத்துக்குள்ளும் என்னையா இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா 5 எழுத்து தாயா இருக்குதுன்ட்டார். வேதம் 4 மெய்ப்பொருளாவது நாதன் நாமம் நமச்சிவாயவே. அதான் வேதத்தின் உள்ளுரையாக இருப்பது. இப்போ 4 வேதமாக விரிக்கப்பட்ட நூலை 4ஐயும் எடுத்து பிழிஞ்சு ஜூஸ் ஆக்குனீங்கன்னா 5 எழுத்தில் வந்து நின்றுக்கும். அவ்வளோதான் அதனுடைய செய்தி. சரி, அடுத்து ஆகமம். 28 ஆகமம் என்று சொல்லப்பெறுகிறது. அந்த 28 ஆகமங்களும் என்னையா சொல்லுது அப்படிங்கும்போது திருக்குறிப்பு தொண்ட நாயனார் புராணத்தில்
சேக்கிழார் பெருமான் பதிவு செய்துட்டார். ஆகமம்னா என்னன்னு அவர் சொல்லிட்டார். எண்ணில் ஆகமம் இயம்பும் இறைவர் தாம் விரும்பும் உண்மையாவது பூசனை என உரைத்து அருள அண்ணலாதமை அருச்சனை புரிய ஆதரித்தாள் பெண்ணில் நல்லவளாயின பெருந்தவ கொழுந்து. எனவே அந்த ஆகம நூலினுடைய மறைபொருள் என்னன்னு கேட்டால், உயிர் இறைவனை பூசிக்க வேண்டும் என்பதே மறைபொருள். அப்படி பூசித்தா என்ன லாபம்? பாச நீக்கமும் சிவப்பேரும் உயிருக்கு லாபமாக கிடைக்கும். இதைத்தான் ஆகம நூல் சொல்லுகிறது. சரி, புராணங்கள் இதைத்தான் சொல்லுது. எனவே ஆணவத்திலும் மாயையிலும் கன்மத்திலும் கிடக்கிற உயிர் அருள் காரணமாக பிறவிக்கு உட்பட்டு அந்த பிறவியில் பிறந்து உழன்று வினை செய்து வினைக்கு பயனை நுகர்ந்து பிறகு அந்த உயிரில் ஒரு தெளிவை நோக்கி நகர்ந்து தவம் செய்து தவத்தின் வாயிலாக குரு வந்து ஞானத்தை உணர்த்த ஞானத்தை பெறுகிற உயிர் முத்தியில் தலைப்படும். இதான் புராணத்தினுடைய அடிப்படை. இது நீங்கள் எந்த புராணம் படித்தாலும் கதையாக படிப்பது என்பது ஒன்று இருக்கிறது. அதற்குள்ள மறைபொருளாக இருக்கக்கூடிய நுட்பத்தை காணுதல் என்பது ஒன்று இருக்கிறது. இது எல்லாருக்கும் அது வாய்ப்பதில்லை. ஏன்னா நமக்கு முதல்ல சித்தாந்த சாத்திரங்கள் அது சொல்லுகிற தெளிந்த பொருள் நமக்கு முதல்ல உணர்வில் இருந்துச்சுன்னா அந்த வரலாற்றை அந்த கதையை நீங்கள் கேட்கும்போது உங்களுக்குள்ள ஒரு கருத்தமைவு வந்துடும். உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்க ஒரு செய்தி என்னென்னா, கந்த புராணம் எல்லாருக்கும் பெரும்பாலும் நம்ம கேள்விப்பட்ட ஒன்று. அப்போ அதில் நீங்கள் பார்க்கக்கூடிய செய்தி என்ன? அது பெரிய நூல். அது ஏறத்தாழ பெரிய நமக்கு விரிந்த வகையில் பாடப்பட்டு இருக்கிறது. சரி, அதில் என்ன இருக்கிறது அப்படின்னு பார்க்கும்போது முருகனுடைய அவதாரம் சொல்லப்படுகிறது. அதுக்கப்புறம் முருகப்பெருமான் சூரன் என்கிற ஒருவனை வதம் செய்கிறார். அதனால் அவருக்கு பரிசாக தேவர்கள் தங்களுடைய தேவேந்திரன் என்கிற இந்திரனுடைய மகளாக இருக்கின்ற தெய்வ யானையை திருமணம் செய்து கொடுத்தார்கள். அதன் பிறகு முருகப்பெருமான் வள்ளி இருக்கக்கூடிய திணைப்புணம் நாடி செல்லுகிறார். போய் வள்ளியை கண்டு மணம் செய்து கொள்கிறார். அதன் பிறகு அப்படின்னு நம்ம அந்த வரலாற்றை அப்படி நீங்கள் பார்க்கணும். ஸோ இது நீங்கள் கதையாக படிக்கும்போது வேறு பொருள். இதற்குள்ளே மறைந்திருக்கிற பொருள் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, சூரன் பதுமன் என்கிற 2 பேர் சேர்ந்து தான் ஒரு உடம்புல இருந்தாங்க. சூரபதுமன்னு பேர். எனவே 2 பேர் ஒன்றாயிருந்த நிலையில் முருகனால் அவங்க வதம் சம்ஹாரம் செய்யப்படும் பொழுது ஒருவன் மயிலானா, இன்னொருத்தன் சேவலானா. அப்போ ஒரு உயிர் எந்த காலத்தும் அழிந்து போகாது. சித்தாந்த மரபில் உயிருக்கு அழிவு கிடையாது. அப்போ சூரனாக இருந்த அந்த உயிர் முருகப்பெருமானால் சம்ஹாரம் செய்யப்படும் பொழுது அந்த உயிர் இருகூறாக அவன் மந்திர மலையாக நின்றான். சக்தி வேல் கொண்டு இருகூறாக பிளந்தார். பிளந்த மாத்திரம் ஒரு கூறு மயிலாயிற்று, ஒரு கூறு சேவலாயிற்று. ஏன் இது நீங்கள் அந்த கந்தபுராணம் படிச்சிங்கன்னா முன்கதை பகுதின்னு ஒன்று உண்டு. அதை படிச்சிங்கன்னா 2 பேரும் முருகனை வேண்டி கடும் தவம் புரிகிறாங்க. என்ன தவம்? முருகா, நான் உனக்கு மயிலாக வேண்டும், முருகா நான் உனக்கு சேவலாக வேண்டும் என்று 2 பேரும் கடும் தவம் புரிந்தாங்க. முருகன் அருள் செய்கிறேன்னு வைத்திருந்தார். காலம் வரட்டும் உங்களுக்கு அருள் செய்கிறேன்னார். அப்போ காலம் எப்போ வந்துச்சு? இந்த தேவர்கள் அப்பப்போ மறந்து போவாங்க. எப்போ? கடவுளை மறந்து போகிற வழக்கம் அவங்களுக்கு எப்பவுமே உண்டு. அப்படி மறந்து போகிற நிலை வரும்போது தான் இப்போ என்ன பண்ணுறாரு, இவங்களுக்கு அந்த தெய்வ நிலையை உணர்த்தணுமே. அதனால் இந்த 2 பேர் வரம் கேட்டவர் 2 பேர்த்தையும் அசுரனாக பிறக்க வைத்து நானே வந்து உனக்கு வதம் செய்து உனக்கு அருள் செய்கிறேன்னார். எனவே அந்த முன்கதை சுருக்கத்தில் இருந்த 2 பேரும் அசுரனாக பிறந்து வந்து முருகனால் சம்ஹாரம் செய்யப்படும் பொழுது அவங்களுக்கு வேண்டிய வரத்தை அவர்கள் பெற்றார்கள் என்பது கந்தபுராணத்து தொடக்க பகுதியை படித்து முடிவு பகுதியை படித்தீங்கன்னா நீங்கள் தெரிந்து கொள்ளலாம். அப்போ ஒரு உயிர் அழிவதில்லை என்பது கந்தபுராணம் நமக்கு காட்டுகிற செய்தி. ஒன்று, நீங்கள் வள்ளி தெய்வ யானை அப்படின்னு படிச்சிங்கன்னா அது கதை புராணம் அப்படின்னு படிப்பது. ஆனால் அதில் மறைப்பொருள் ஒன்று இருக்கிறது. என்னன்னு கேட்டால், இங்கே முருகன் என்பவன் குருநாதன்,
வள்ளி தெய்வ யானை என்பது ஆன்மா அப்படி வைத்து கொண்டால் நீங்கள் குரு நம்மை தேடி வருவதும் உண்டு, நாம் குருவை தேடி செல்வதும் உண்டு. அப்போ சம்ஹாரத்தின் வாயிலாக தேவர்கள் தெய்வ யானையை கொடுத்தது என்பது பக்குவம் அடைந்த உயிர் குருநாதனை தேடி செல்லும் என்ற வகையில் தெய்வ யானையை திருமணம் செய்து கொண்டார் அப்படிங்கிற பொருள். அதுவே பக்குவம் உடைய உயிரை குருநாதன் தேடி வருவான் என்பது வள்ளியை திருமணம் செய்து கொண்ட செய்தி. இது புராணம். அப்போ நீங்கள் புராணமாக படிச்சிங்கன்னா வெறும் கதையாக போயிடும். நீங்கள் படிக்கும்போது முருகனுக்கு எதுக்கு 2 கல்யாணம், ஏன் ஒரு கல்யாணம் பத்தாதா, இதெல்லாம் கேள்விகள். ஆனால் அங்கே நீங்கள் அது ஒரு உயிர், அது முருகனாகிய குருநாதன் உயிரை நோக்கி வருவான். பக்குவம் உடைய உயிர் குருவை தேடி செல்லும். அப்போ குரு என்பவர் 2 வகையில் இருக்குது. குருவை நாடி வருகிற மாணாக்கனும் உண்டு, மாணாக்கனை நாடி வருகிற குருவும் உண்டு. நீங்கள் வரலாறுகள் எடுத்து படிங்க. தமிழகத்தில் எங்கெல்லாம் குரு சீட பரம்பரை இருக்கிறதோ அதெல்லாம் எடுத்து பார்த்தீங்கன்னா குருவை தேடி வந்தவரும் உண்டு, குரு தேடிக்கொண்டு வந்தவரும் உண்டு. 2ம் இருக்கிறது. அது நீங்கள் வரலாற்றை பார்த்து. அப்போ இந்த கந்த புராணத்துக்குள்ளே ஒரு தத்துவ பொருள் மறைந்து கிடக்கிறது. அப்போ நீங்கள் புராணமாக படிக்கிறதுன்னு ஒரு நிலை, தத்துவமாக பார்ப்பது ஒரு நிலை. நீங்கள் முதல்ல படிக்கும்போது புராணமாக தான் பார்க்கணும். ஏன்? அப்போ தான் பக்தி பெருக்கு ஏற்படும். தத்துவ பொருள் எப்போ வரும்? நீங்கள் சைவ சித்தாந்தம் முதலான தத்துவத்தை படிச்சுட்டு கந்த புராணத்தை படிக்கணும். அப்போ அதுக்குள்ளே மறை பொருளாக இருப்பது இதுதான் அப்படின்னு காணலாம். இது கந்த புராணத்துக்கு. ஏன்னா அதில் சொல்லப்படுகிற செய்தி அது. இப்படி நீங்கள் புராணங்கள் 18 வகையான புராணம் இருக்குது. ஒவ்வொரு புராணத்தையும் எடுத்திங்கன்னா ஒரு பொருள் இருக்கும். எனவே 5 எழுத்துக்குள்ளேயே புராணங்களுடைய சாரம் அமைந்துவிடும் அப்படின்னார். முத்தியும் 5 எழுத்துன்னார். இப்போ நீங்கள் 5 எழுத்தை வச்சுக்கிட்டு இதையெல்லாம் காட்டணும். இது வேதத்தை காட்டணும், ஆகமத்தை காட்டணும், அப்புறம் புராணத்தை காட்டணும், இதெல்லாம் காட்டணும்னு வச்சுக்கிங்களேன். இப்போ வேதம் அப்படின்னு எடுத்துக்கிட்டால் ஞானசம்பந்தர் பாடிட்டார், வேதம் 4 மெய்ப்பொருளாவது நாதன் நாமம் நமச்சிவாய. சரி, இந்த வேதத்தை என்ன சொல்லுவோன்னு கேட்டிங்கன்னா பிரணவத்திலிருந்து வந்ததும் ஓம் என்கிற ஓசை தான் விரிந்து வேதமாயிற்று. அப்படின்னா 5 எழுத்து மந்திரத்தை சுருக்குனிங்கன்னா ஓம் ஆகிடும். அவ்வளோதான். 5 எழுத்தை விரித்தா அது 5 எழுத்தாக விரிந்து வருவது. அதை சுருக்குனிங்கன்னா ஓம் என்கிற பிரணவமான நின்றுவிடும் அப்படின்னு சொல்வது. அதனால தான் ஓம் சொல்லும் பொழுது அகரம் உகரம் மகரம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆ என்பது சி, ஊ என்பது உயிர், மா என்பது ஆணவ மலம். இப்போ சிவம் உயிர் மலம். சிவத்தை விட்டு பிரிப்பின்றி இருப்பது சக்தி. வா வந்துருச்சு. அந்த வா உயிரை பக்குவப்படும்போது நாவாக மாறும். எனவே நகரம் வந்துடும். நகரம் வந்துட்டாவே இந்த மாயை கண்மத்தை அதை சேர்த்தி கொள்ளணும். இப்போ சிவாய நம என்று விரிஞ்சிடும். இதுதான் அடிப்படை. எனவே ஓம் என்பதை வியட்டி சமட்டி என்றெல்லாம் வடமொழியில் சொல்வது உண்டு. ஆக விரிந்த 5 எழுத்து, சுருக்கமாகிய 5 எழுத்து என்று சொல்வது உண்டு. அப்போ நீங்கள் 5 எழுத்தை ஓம் என்ற பிரணவத்துக்குள்ளே அடக்கி கொள்ளலாம் அப்படின்னு சொல்லலாம். அதை இன்னும் கொஞ்சம் சுருக்கமாக பதி பசு பாசம், அதுதான் ஓம் அப்படின்னு வச்சுக்கலாம். அகரம் உகரம் மகரம். அகரம் சிவமாயிற்று, பதி ஊ பசுவாயிற்று, மகரம் பாசமாயிற்று. எனவே பதி பசு பாசம் அதான் அதுக்குள்ளே இருக்குது. சரி, ஆகமத்துக்குள்ளே என்ன இருக்குது? அதே 3 பொருள் தான் இருக்குது, பதி பசு பாசம். அதனால் கோயில்களில் சிவம் இருக்கிறது, நந்தி இருக்கிறது, பலிபீடம் இருக்குது. பலிபீடம் என்பது மகரம், நந்தி என்பது பசு, சிவம் என்பது பதி. எனவே பதி பசு பாசம் இதுதான் சிவாகமம் என்று சொல்லக்கூடிய ஆகம பொருளாயிற்று. 5 எழுத்து கூத்தில் காணும்போது நகரம் மகரம் சிகரம் எல்லாம் பார்த்தாச்சு. அப்போ 5 எழுத்துக்குள்ளே வேதம் இருக்கிறது, 5 எழுத்துக்குள்ளே ஆகமம் இருக்கிறது, 5 எழுத்துக்குள்ளே புராணம் இருக்கிறது அப்படின்னு 5ஐயும் பார்த்தோம். சரி, இனி முத்தி 5 எழுத்தில் எப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ நீங்கள் சிந்திக்கும். இந்த இடத்த மட்டும் கொஞ்சம் ஆழமாக பார்த்து கொள்ளுங்க. உயிர்கள் பிறப்புக்கு வாராததுக்கு முன்பு ஆணவ மலத்தோடு பந்தப்பட்டு இருந்தது. அப்போ யகரம் கூட்டல் மகரம் இதான் நம்முடைய நேற்றைய நிலைமை. நான் நேற்று எங்கே இருந்தேன்னா ஆணவத்தோடு கூடியிருந்தேன். ஆணவத்தை மா என்ற எழுத்தில் குறிக்கிறோம். நம்ம யா என்ற எழுத்தால் குறிப்பதனால யா கூட்டல் மா அல்லது மா கூட்டல் யா என்று நீங்கள் வச்சுக்கலாம். சரி, இப்படி இருந்த என்ன இறைவன் என்ன பண்ணுறான்? உடம்பை கொடுத்து
கண்மத்தை கூட்டி என்னை இப்போ பிறப்புக்கு உட்படுத்தி இருக்கிறான். இப்போ நான் எப்படி இருக்கிறேன்னா 3 மலத்தோடு சம்பந்தப்பட்டு இருக்கிறேன். எனவே இப்போ என்னுடைய நிலைமை விரிந்த நிலையில் சிவாய நம என்று இப்போ விரிந்து நிற்கிது. சரி, நாளை முத்திக்கு போகும்போது என்ன ஆகுன்னு கேட்டிங்கன்னா, இந்த யா என்கிற எழுத்து நாவை விட்டு நீங்கி மாவை விட்டு நீங்கி வாவோடு கூடி வாவின் வழியாக சீயை போய் பெற்றுவிடும். அப்போ இந்த 5 எழுத்தில் நீங்கள் முதல்ல பார்க்கும்போது வெறும் மகரமும் யகரமும் இருந்துச்சு. இந்த 2 பிரிக்க முடியாமல் இருந்த இடத்துல இந்த சிவம் என்ன பண்ணுது, உள்ளே பூந்து கொஞ்சம் தள்ளு அந்த பக்கம் அப்படின்னு போய் உள்ளே பூந்தான். இது ந ம சி வா ய அப்படின்னு விரியுதா இல்லைங்களா? இப்போ மா எங்கே இருக்குது, யா எங்கே இருக்குது, பிரிக்க முடியாமல் இருந்துச்சு. சிவம் உள்ளே பூந்துச்சு பாருங்கள். இந்த மாவையும் யாவையும் கொஞ்சம் பிரித்து வச்சுது. இப்போ மா முன்னாடி நிற்குது, யா கடைசிக்கு போயிடுச்சு. மா கூட்டல் யா கேவல நிலை, பிறவிக்கு வாராத போது சிவம் தன் கருணையும் உள்ளே புகுந்து உயிருக்கு அருள் செய்ய தொடங்குது. அப்போ அது அருள் செய்ய தொடங்கும் போது அருளாக செய்யாது, நகரமாக தான் செய்யும். எனவே திரோதான சக்தி வழியாக நிற்பதனால் நாம் முன்னாடி வந்துருச்சு. அது வந்ததுனால உடம்பும் வினையும் கூட்டப்பட்டது. அப்போ உடம்பு வினை மலம் சிவம் அருள் யகரம் அப்படின்னு ஆகிப்போச்சு. இது அப்போ பிறவி என்கிற சுழற்சியில் சுற்றிக்கிட்டே இருக்குது. நமசிவாய நமசிவாய நமசிவாயன்னு சுற்றிக்கிட்டே இருக்குது. கொஞ்சம் கொஞ்சமாக பக்குவமாகுது. இப்போ என்னாச்சு, இந்த சுழற்சியில் பக்குவம் ஆனதுனால சிவாய நம சிவாய நம சிவாய நமன்னு சொல்ல ஆரம்பிச்சிச்சு. இப்போ நமசிவாய என்று சுழல்வதற்கும் சிவாய நம என்பதற்கு வேறுபாடு உண்டு. என்னாச்சு, சிவாய நம என்று வரும்போது நகரம் மகரம் முன்னாடி இந்த 2 கடைசிக்கு போயிடுச்சு. அது நடுவில் இருந்த சீவாவும் முன்னாடி வந்துருச்சு. இப்போ யா எங்கேருந்து 5ஆம் இடத்துலேருந்து 3ஆம் இடத்துக்கு வந்துருச்சு. இது வளர்ச்சி. இப்போ இந்தியா 10வது இடத்துல இருந்துச்சு பொருளாதாரத்தில், அப்புறம் 8க்கு வந்துச்சு, 7க்கு வந்து இன்றைக்கி 4வது இடத்துக்கு வந்துட்டோமே, சீக்கிரம் நாம் 1ஐ நோக்கி போவோம் 3ஐ நோக்கி அப்படின்னு சொல்கிறோமா இல்லையா? அதுதானே வளர்ச்சிங்கிறோம். அது மாதிரி நாம் என்ன வளர்ச்சின்னு கேட்டால் 5ஆம் இடத்துலேருந்து நாம் 3ஆம் இடத்துக்கு வந்தால் வளர்ச்சி, 3ஆம் இடத்துக்கு நாம் 2ஆம் இடத்துக்கு போனால் அதை விட வளர்ச்சி. அது முடிந்த நிலை, அங்கே போய் நிற்கணும். அப்போ நாம் இன்னும் வளரலைன்னு அர்த்தம், அல்லது வளர்ந்தது போதலைன்னு அர்த்தம். நீங்கள் 5லிருந்து 3க்கு வந்திருந்தா இதே போதுன்னு நினச்சிடக்கூடாது. தம்பி 2ஆம் இடத்துக்கு போகணும்ப்பா, நீ என்ன 3லேயே உட்காந்துக்கிற, மேலே வா அப்படின்னு மேலே வரணும். அப்படி வருகிற நிலை தான் முத்தி நிலை. அப்போ முத்தினா என்னன்னு கேட்டால் சிவம் யகரம் வகரம் இந்த 3 சேர்ந்து இருந்தால் முத்தி. நாம இருக்கக்கூடாது. சி வ ய என்பது முத்தி இல்லைங்க. சி ய வ என்று நிற்கணும், அதான் முத்தி. ஏன், அருள் என்பது யாவை பற்றி அதை அழைத்து தன்னுடைய கருணையினால் சீல வச்சு இந்த யாவை வச்சு அழுத்தணும். அப்போ சி இந்த பக்கம் வா, நடுவில் யா நிற்கணும். யா எங்கே நிற்கணும், சீக்கும் வாவுக்கும் இடையில யா நிற்குமானால் அதுதான் முத்தி நிலை. இதுதான் இந்த பாட்டில் 5 எழுத்திலேயே எல்லாவற்றையும் சொல்லிவிடலாம் என்று இங்கே கொடுத்துருக்கிறார். இதுதான் இந்த பாட்டில் சொல்லப்பட்ட செய்தி. பாருங்கள், பாட்டில் இருக்கக்கூடிய பொருள் அதான் இங்கே குறிக்கப்பட்டிருக்கிறது. இறையருளால் தோன்றிய ஆகமங்கள் வேதங்கள் ஆகியவை திரு 5 எழுத்தின் விளக்கமே ஆகும். முதன்மையான புராணங்கள் அனைத்தும் திரு 5 எழுத்து பற்றியவையே. ஆனந்த நடனமும் தத்துவங்களை கடந்து மௌனமாயிருக்கும் பேரின்ப வீடும் திரு 5 எழுத்துக்களே என்பது பாட்டினுடைய செறிந்த கருத்தாக இருக்கிறது. சரி, இனி 45வது பாட்டு. இந்த பாட்டில் முத்தி அடைந்தோர் நிலையும் அப்படித்தான் சொன்ன உடனே இப்போ மாணாக்கருக்கு 8வது கேள்வி வந்துருச்சு. குருநாதா, நான் 7 கேள்வி தான் கேட்டேன், நீங்கள் 7க்கும் தெளிவாக பதில் சொல்லிட்டீங்க. இப்போ அந்த 7வது கேள்விக்கு பதில் சொல்லும்போது முத்தின்னு ஒன்றை புதுசாக சொல்கிறீங்களே, முத்தினா என்ன குருநாதா அப்படின்னு இப்போ மாணாக்கன் ஆசிரியர்கிட்ட கேட்டுக்கிறார். உடனே அவர் சொன்னார், நீ 7 கேள்வி தான் கேட்ட, பதில் சொல்லி வச்சு நீ புறப்படு அப்படின்னா சொல்லலை. முத்தின்னா என்ன தானே சொல்கிறேன், குறிச்சிக்க அப்படின்ட்டார். இப்போ முத்தின்னா என்ன அப்படிங்கிறத 45வது பாட்டில் சொல்கிறார். பாட்டை பாருங்கள். முத்திதனை அடைந்தோர் முந்து பழம் போது அங்கி வித்தகமாம் வீணை இவை இவற்றின் ஒத்த
ரத மனம் வெம்மை எழில் நாதம்போல் விரவுவார் என்று ஓதும் விதி. இந்த பாட்டில் 4 உவமை சொல்லியிருக்கிறார். அதாவது நல்ல பழுத்த பழம், அடுத்தது நல்ல மலர், அப்புறம் நெருப்பு, அப்புறம் வீணை. இந்த 4 சொல்லியிருக்கிறார். முத்திதனை அடைந்தோர் முந்து பழம், நல்ல கனிந்த பழம். போது அப்படின்னா மலர்னு அர்த்தம். போது என்ற சொல்லுக்கு மலர் அப்படின்னு பொருள். அங்கி நெருப்பு. வித்தகமாம் வீணை, இந்த வீணைன்னு சொல்லாமல் வித்தகமாம் வீணை, அதாவது மாசில் வீணையும் அப்படின்னு வச்சுக்கலாம். வித்தகம் வீணைன்னு அர்த்தம். அப்பர் சாமி சொன்ன மாசில் வீணையும், குற்றமற்ற நாதத்தை தருகிற வீணை என்று பொருள். ஏன்னா வீணை என்பது நம்முடைய மிடற்று, நம்மளுடைய சரீரத்திலிருந்து வெளிப்படுகிற சாரீரம்னு சொல்லுவாங்க பாருங்கள், அதனோடு மிக நெருக்கமாக இருப்பது வீணையினுடைய நாதம். அதனால் பழைய காலங்களில் பாடல் அப்படின்னா வீணை ஓசை இல்லாமல் பாடல் இருக்காது. இன்றைக்கி அதை இடத்த வயலின் பிடிச்சிருச்சு. ரெண்டுமே நரம்பு கருவி தான். ஆனாலும் வீணை என்பது இன்னும் கூடுதலாக நெருக்கமாக இருக்கக்கூடிய ஒன்று. அது வீணை, யாழ் முதலானவை பழைய காலத்தில் பயன்படுத்தப்பட்டன. இன்றைக்கி வீணை இருக்கிறது அதிகமாக இல்லை, ஒரு குறையளவுக்கு இன்றைக்கும் பல கச்சேரிகளில் வீணையை வச்சே தனிய கச்சேரிகளும் இருப்பதை நீங்கள் பார்க்கலாம். சில இடங்களில் கலைப்பொருளாக வீணை வைத்திருப்பதை நீங்கள் காண முடியும். ஆனால் அதில் அந்த நாதம் நம்முடைய குரல் வளத்தோடு நெருக்கமாக இருப்பது, அதனால் அதை வித்தகமாம் வீணை அப்படின்னு குறித்தார். சரி, அப்போ பழம், மலர், நெருப்பு, வீணை, இது 1 2 3 4ன்னு போட்டுட்டிங்கன்னா இந்த 4ஓடு தொடர்புடைய எதுன்னு கேட்டால் அடுத்த வரியில் சொன்னார். ரதம் மனம் வெம்மை எழில் நாதம். ரதம் நம்ம சொன்ன பழத்தில் இருக்கக்கூடியது பழரசம். ரதம்னா ரசம், ஆனால் பழரசம், பழத்தில் இருக்கக்கூடிய ரதம். மலர் என்பதை போதுன்னு சொல்லால் குறித்தார். போதுன்னா மலர். போதோடு நீ சுமந்து ஏற்றி புகுவார் அவர் பின் புகுவேன், அப்பருடைய தேவாரம். கைலை காட்சி திருவையாறு தேவாரத்தில் போது அப்படிங்கிற சொல்லத்தான் பயன்படுத்துகிறார். எனவே போதுன்னா மலர் அப்படின்னாச்சு. அதாவது மலரும் தருவாயில் இருப்பதுன்னு பேர். மலர்னால் மலர்ந்துட்டால் அது மலர், மலரும் தருவாயில் இருப்பதுக்கு போதுன்னு பேர். இப்போ கையில் இருக்குது போதுங்கிற நிலையில், திருவடியில் போட்டோன்னே மலர ஆரம்பிச்சிடும். ஏன்? அப்போ தான் அது கொடுக்குற தேன் அந்த திருவடியை நனைக்குமா. அததான் பின்னாடி நல்லூரில் பாடும்போது சொன்னார், நனைந்தனைய திருவடி என் தலைமையில் வைத்தார் நல்லூர் எம் பெருமானார் நல்லவாறு. ஏன் அந்த திருவடி நனைஞ்சிருச்சு? தொண்டர்கள் போட்ட தேன் நிறைந்த மலர்கள் காரணமாக அந்த திருவடி நனைந்திருச்சு. தேனில் அந்த திருவடி தருகிற இன்பம் தேன் போல் இருக்கும், அதனால் தேனில் அது நனைந்திருக்கிறது அப்படின்னு ஒரு பொருள். அடியவருடைய உவகை கண்ணீர் அந்த திருவடியை நனைத்திருக்கிறதுனால அந்த திருவடி நனைந்தனைய திருவடி என்று அப்பருடைய தேவாரத்தில் குறிக்கப்பெறும். அதைத்தான் இங்கே எடுத்துக்கிட்டார். எனவே அந்த வகையில் போது அப்படின்னார். அங்கி, நெருப்பு கடவுளுக்கு அங்கின்னு பேர். எனவே நெருப்பில் இருப்பது சூடு, வெம்மை. வித்தகமாம் வீணை, அது வித்தகம்னா சதுரப்பாடுன்னு பேர். சதுரப்பாடு உடையது வீணை. அந்த வீணையில் வருகிற நாதம் எழில் நாதம்னார். அந்த நாதம்னு சொல்லாமல் எழில் நாதம் அப்படின்னு அழகான இசை அது, எழில் நாதம். அப்போ பழத்தில் எப்படி ரதம் இருக்கிறதோ, மலரில் எப்படி மனம் இருக்கிறதோ, நெருப்பில் எப்படி சூடு இருக்கிறதோ, அதுபோல் வீணையில் ஓசை இருப்பது போல நீ சிவத்துக்குள் இருப்பாய், அதுதாயா முத்தினர். நீ அவன்கிட்ட போய் கலந்துருவ, அவனுக்குள்ளே இருப்ப, ஆனால் பிரிக்க முடியாதவாறு இருப்ப. பழத்திலிருந்து ரதத்தை பிரிக்க முடியாது, மலரிலிருந்து மலர் வாசனையை பிரிக்க இயலாது, நெருப்பிலிருந்து சூட்டை பிரிக்க முடியாது, வீணையிலிருந்து ஓசையை பிரிக்க முடியாது. அதுபோல் நீ சிவத்தோடு கலந்து விடுவாய், பிரிக்க முடியாமல் இருப்ப, அதுதான் முத்தி. பிரிக்கக்கூடியதாக இருந்தால் முத்தி இல்லை. பிரிக்க முடியாத இடத்துல நீ இருக்கும்போது தான் அது முத்தி என்று சொல்லப்பெறும். அதனால்
அதை தான் கொடுத்தார். ஒத்த ரதம் மனம் வெம்மை எழில் நாதம் போல் விரவுவர் என்று ஓதும் வீடு. அப்படியே உரை பார்த்து கொள்ளுங்க. பேரின்பமாகிய முத்தி அடைந்தோர் பழத்தில் சுவையும் மலரில் மனமும் தீயில் சூடும் வீணையில் நல்ல இசையும் அவ்வவ பொருள் அடங்கி பிரிவில்லாமல் கலந்து நிற்றல் போல சிவத்தோடு நாம் பிரிப்பின்றி அணைந்து இன்பத்தில் மூழ்கியிருப்பர் என்று விதித்த மெய்ப்பொருள் நூல்கள் கூறும். எனவே முத்தி என்பது இறைவனோடு இரண்டர கலத்தல் அப்படின்னு சொன்ன உடனே இப்போ மாணாக்கருக்கு பெருமானே அப்படி ஒரு முத்தி என்பது ஒன்று இருக்கா? ஆம், முத்தின்னு ஒன்று இருக்குது அப்படின்னார். அது எப்படி இருக்கும் குருநாதா? இப்போ பழத்தில் ரதம் போலன்னு சொல்லிட்டீங்க, நெருப்பில் சூடு போலன்னு சொல்லிட்டீங்க, இன்னும் எனக்கு கொஞ்சம் புரிகிற மாதிரி சொல்லுங்களேன் அப்படின்னு கேட்ட உடனே அடுத்த பாடலை அதுக்கு ஒரு நல்ல உவமை காட்டுகிறார் ஆசிரியர். பாருங்கள், 46வது பாடல். தத்துவங்கள் எல்லாம் சகசமாய், தத்துவங்கள் எல்லாம் சகசமாய் ஆன்மாவில் பெத்தத்தில் நிற்கின்ற பெற்றி போல் முத்திதனில் சித்தமலம் அற்றார் செறிந்திடுவர், சித்தமலம் அற்றார் செறிந்திடுவர் என்று மறை சத்தியமாய் ஓதியிடும்தான். இங்கே ஆசிரியர் சொல்கிறாரு, தத்துவங்கள் எல்லாம், தத்துவம் 36, தத்துவங்கள் எல்லாம் சகசமாய் ஆன்மாவில் பெத்தத்தில் நிற்கின்ற பெற்றி போல். பெத்தம் அப்படிங்கிற சொல்லுக்கு கட்டுநிலை என்று பெயர். கட்டுநிலை அப்படின்னு சொல்வது. இப்போ நாம் நேற்று ஆணவ மலத்தோடு கட்டுண்டு கிடந்தோம். அந்த மலச்சார்பு நம்மை அறிவு, இச்சை, செயல் போன்றவற்றை அது மறைத்து நின்றது. எனவே நேற்று பிறவிக்கு வாராத போது ஆணவத்தால் மட்டுமே மறைக்கப்பட்டு நம்மளை மறந்து கிடந்தோம். இப்போ இறைவன் ஒரு கருணை கொடுத்தான். அந்த கருணை காரணமாக மாயையும் கண்மமும் நமக்கு கூட்டப்பட்டு இப்போ உடம்பு கிடச்சிருச்சு. உடம்புக்குள்ளே இருக்கிற உயிர் இப்போவும் என்னவா இருக்கிறது அப்படின்னு கேட்டால் மயங்கியே கிடக்கு. நேற்றும் மயங்கித்தான் இருந்துச்சு, இப்போவும் மயங்கித்தான் இருக்குது. நேற்று தன்னை மறந்து கிடந்தது, இப்போ தான் யார் என்ற நினைப்பே இல்லாமல் உடம்பே நான் என்று கருதி மயங்கி உலக போகங்களில் மூழ்கி கிடக்கிறது. அப்போ இது எதை அனுபவிக்க வேண்டுமோ அதை அனுபவிக்கலை, எதை தெரிந்து கொள்ள வேண்டுமோ அதை தெரியல. எதையோ ஒன்றை தெரிந்து கொண்டு எதையோ ஒன்றை அனுபவித்து கொண்டு வாழ்க்கை சக்கரம் சுழண்டு கொண்டு இருக்கிறது, நாட்கள் நகர்ந்து கொண்டு இருக்கிறது. எனவே காலம் போய்கொண்டு இருக்கிறது. நிறைய பேர்த்து கேட்ட, அது என்னங்க வாழ்க்கை போயிட்டுருக்குது அப்படிம்போம். எங்கள் வீடு போங்குது, காடு வாங்குது, எப்போ போகிறோன்னு தெரியல, அது கூப்பிட்டு தான் இருக்குது அப்படிங்கிற நிலையில் வாழ்க்கை போகிறது. எனவே இந்த வாழ்க்கை சக்கரத்துக்குள்ளே சிக்கியிருக்கிற நாம் உடம்பு என்கிற கூட்டுக்குள்ளே இருக்கிறோம். உடம்பு என்பது தத்துவ கூட்டங்கள் கூடிய கலவை. 36 தத்துவந்தான் நமக்கு உடம்பு. அதில் நம்ம முன்னையே பார்த்துட்டோம், முதல் 5 தத்துவங்கள் உடம்பல்ல. அதாவது சிவத்தத்துவம் 5 உடம்பாக வராது, வாக்கு வடிவமாக மட்டும்தான் வரும். ஏனைய 24 தத்துவங்கள் தான் 5 வகையான உடம்பாக நமக்கு வரும் என்பது முன்னையே நம்ம படித்திருக்கிறோம், நினைவில் வைத்து கொள்ளுங்கள். எனவே அதில் வித்தியா தத்துவத்தில் 7ல் ஒரு மாயை இருக்கிறது. அந்த மாயை தான் முதல் உடம்பு. அடுத்தது கால, நீதி, கலை, வித்தை, அராகம் என்று 5 சேர்ந்ததுக்கு புருடன் என்று பெயர், அதுதான் 2வது உடம்பு. அதுக்கப்புறம் 3 வகையான குணங்கள் சேர்ந்த ஒரு உடம்பு அமையும், அது குணசரீரம், 3வது உடம்பு. 4வதாக நமக்கு புரியட்ட காயம் என்கிற சுவை, ஒளி, ஊறு, ஓசை, நாற்றம், மனம், புத்தி, அகங்காரம் என்று 8 தத்துவம் கூடுகின்ற உடம்பு ஒன்று கிடைக்கும். அது புரியட்ட காயம் என்று பெயர், 4வது உடம்பு. 5வது உடம்பில் தான் நிலம், நீர், நெருப்பு, காற்று என்கிற பூதம் 5, ஞானேந்திரியம் 5,
கண்மேந்திரியம் 5, பாஞ்சும் சேர்ந்துச்சுன்னா 5வது உடம்பு. இதுதான் உடம்பினுடைய கூறு. உடம்பை கூறு கூறாக பிரிச்சிங்கன்னா 5 கூறாக பிரிச்சுக்கலாம். இதில் 5வது உடம்பு தான் கழட்டி போட்டு புதுசாக போட்டுக்கிறது. எது? நாம் நாள்தோறும் ஆடை மாற்றிக்கொள்வது போல் பிறவிதோறும் உடம்பை மாற்றிக்கிறோம். அது மாதிரி நமக்கு இந்த உடம்பை கழட்டி போட்டால் இன்னொரு உடம்பு, இந்த உடம்பு கொண்டால் இன்னொரு, இப்படியே 84 லட்சம் டிசைன் நமக்கு. நினச்சி பாருங்களேன், நம்ம வீட்டில் கூட 4-5 செட்டு தான் வச்சுருப்போமா இருக்கும். சாமி நமக்கு 84 லட்சம் டிசைன் கொடுத்து வச்சுருக்கிறார். போட்டுக்க தம்பி, நீ நல்லா போட்டுக்க அப்படின்னு. நாமளும் என்ன பண்ணுறோம், எல்லா சட்டையும் போட்டு பாட்டோம் சாமி, எல்லாமே நல்லாவே இருக்குது அப்படின்னு இன்னும் சுற்றிக்கிட்டே இருக்கிறோம். இல்லை சாமி, இந்த சட்டையெல்லாம் எனக்கு வேண்டாம், எனக்கு நீ தான் வேணும் அப்படிங்கிற அறிவு இன்னும் வரல. வருகிறவங்களுக்கு அதுக்கான உதவியை செய்கிறான், மாறாதவங்களுக்கு சுற்றுறதுக்கு தேவையான உதவி செய்வான். ஏன்? அவனு வேலை உதவி செய்வது தான். நீங்கள் விரும்பினா சுற்றி விடுவான், வேண்டானா இறக்கி விடுவான். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்க உங்கள் கையில் தான் இருக்குது. நான் சுற்றுன்னு நினச்சி இறக்கி விட்டுட்டான்னு சொன்னாலும் ரொம்ப போச்சு, இறங்குன்னு நினச்சேன் சுத்த விட்டானாலும் ரொம்ப போச்சு. நீ உயிர் விரும்புவதை அவன் செஞ்சு கொடுப்பானுங்க. நீங்கள் எதை விரும்புகிறீங்களோ அதுக்கு உதவியாக நிற்பான். நாம் எதை விரும்புகிறோம் நமக்கு தானே தெரியும், இல்லைங்களா? அப்போ நம்ம விரும்புகிறத சாமி கொடுத்துட்ருக்கிறாரு, அதை அனுபவிச்சுட்ருக்குறோம். அப்படி நமக்கு எப்போ வீடு வேற்றின் மீது வேட்கை வருகிறதோ அப்போ தான் உங்களுக்கு அதுக்குரிய தேடல், அதற்குரிய பயணம், அதுக்குரிய முயற்சிகள் எல்லாம் உங்களுக்கு அதுக்கு தக்கவாறு ஒன்று ஒன்றா அமையும். அது உங்கள் உள்ளத்தில் வரணும் அந்த மாற்றம். நம்ம வந்து பிறந்து இறந்தது போதும் என்ற எண்ணம் உங்கள் நெஞ்சுக்குள்ளே வந்தால் தான் இனி பிறவாமையை நோக்கி முயற்சிக்க வேண்டும் என்ற எண்ணம் தோணும். அதுக்குரிய முயற்சியை எங்கே போனால் எதை சாப்பிட்டா பித்தம் தெளியும் அப்படின்னு சொல்கிறோமா இல்லையா? இதை பார்க்கணும், இங்கே போய் பார்ப்போம், அங்கே யோகம் சொல்லித்தராங்க, அங்கே போய் பார்ப்போம், இங்கே ஒன்று சொல்லித்தராங்க, அங்கே போய் பார்ப்போம். எங்கே போனாலும் ஒன்று என் கேள்விக்கே விடைய காணலைங்களே. நானும் எல்லா கிளாஸுக்கும் போயிட்டேன், சொல்கிறோமா இல்லையா? நான் போகாத கோயில் இல்லை, ஆனால் எந்த வினையும் தீர்ந்த பாட்டை காணாம்னா. நீங்கள் போகாத கோயில்னால் பார்க்குற கோயிலுக்கெல்லாம் போனால் போகாத கோயில் ஆகிடுமா என்ன? போக வேண்டிய கோயிலுக்கு போனால் தானுங்க ஆகும், இல்லைங்களா? வினை தீர்க்கிறவனை வணங்கினா தானே வினை தீரும். அதை விட்டு போட்டு வினை தீர்க்கக்கூடிய விட்டு போட்டு மற்ற எங்கேயோ போய் முட்டி மோதுனா வினை தீருமான்னு கேட்டால் தீருவதில்லை. அது நமக்கு அறிவுக்கு அது புலப்படுவதில்லை. எனவே அந்த வகையில் இங்கே சொல்லும்போது பெத்தம்ங்கிற சொல்ல பயன்படுத்துகிறார். பெத்தம் என்ற சொல்லுக்கு கட்டுநிலை என்று பெயர். பிறவிக்கு வாராததும் கட்டுநிலை தான், பிறவிக்கு இப்போ வந்திருப்பதும் கட்டுநிலை தான். நேற்று ஒரு மலத்தால் கட்டுண்டு கிடந்தோம், இன்றைக்கி 3 மலத்தால் கட்டுண்டு இருக்கிறோம். அவ்வளோதான் இப்போ நம்மளுடைய நிலைமை. இந்த மலத்தின் கட்டு நீங்கினா உயிர் என்னாகும்? அருளின் வழியாக சிவத்தை பெறும். சிவத்தை பெறுகிற பொழுது சிவம் எங்கும் வியாபித்திருப்பது போல சிவத்தோடு கலந்த உயிரும் எங்கும் வியாபித்து நிற்கும். இதுதான் உயிருக்கு முடிந்த நிலை. அதுதான் இந்த பாட்டை சொல்றார். தத்துவங்கள் எல்லாம் சகசமாய் ஆன்மாவில் பெத்தத்தில் நிற்கின்ற பெற்றி போல். நீ இப்போ உடம்போடு கூடியிருக்கும்போது உயிர் என்ற ஒரு பொருளும் உடம்பு என்கிற ஒரு பொருளும் ரெண்டும் கலந்து நிற்கிது. 2 பொருள், உயிர் வேறு உடம்பு வேறு, ஆனால் ரெண்டும் எப்படி இருக்குது? கலந்து ஒன்றா நிற்கிது. ஒன்றா நிற்கும்போது நமக்கு எப்போவாவது எந்த நேரமாவது நான் வேறு என் உடம்பு வேறு, நான் வேறு என் உடம்பு வேறு தோணி இருக்குதா என்ன? நான் தான் உடம்பு, உடம்பு தான் நான். இப்போ கண் புத்தகத்தை பார்க்குது, நான் பார்க்கிறேன் அப்படின்னு நினச்சி தான் பார்க்குறோம். ஏன்? நான் தான் கண். நான் புத்தகத்தை என் கண்ணின் வழி காண்கிறேன். இந்த கண்ணின் வழி காண்பதற்கு சூரிய ஒளி உதவியாக நிற்கிறது. எனவே சூரிய உதவியால் ஆன்மாவாகிய நான் என் கண் என்ற கருவியை கொண்டு இதோ புத்தகத்தை காணுகிறேன் நினச்சா காண்றோம். நான் பார்த்தேன், நான் பார்த்தேன், நான் பார்த்தேன், நான் கேட்டேன், நான் கேட்டேன், நான் கேட்டேன், நான் சாப்பிட்டேன், நான் பார்த்தேன், நான் தூங்கினேன், நான் என்று எதை சொல்கிறோம்? இந்த உடம்பு தான். என் உடம்பு, என் உடம்பு, என் கை, என் கால் அப்படி தானே சொல்கிறோம். இது இல்லைங்க, என்னது இல்லைங்க இது அப்படின்னா சொல்கிறோம். இதுதான் நான் தான் இது. எனவே எது பிரிக்க முடியாத அவ்வளவு ரொம்ப நெருக்கமான பந்தமாக நிற்கிது. அதனால் உடம்பும் உயிரும் வேறு வேறு பொருள், ஆனால் கலப்பு காரணமாக பிரிக்க முடியாத நிற்கிதா? ஆம், நிற்கிறது.
அது மாதிரி தான் நீ பக்குவமான பிறகு உயிர் என்ற பொருள் சிவபெருமானோடு கூடும்போது சிவத்தோடு கலந்து சிவமாவே நிற்கும். ஆனால் உடம்பில் இருக்கும்போது உடம்பு தெரிகிறது, உயிர் தெரியாதிருப்பது போல தான் நாளைக்கு சிவத்தோடு கூடும்போது சிவம் தெரியும், நீ தெரிய மாட்ட, மறந்துடாதன்னு. ரெண்டு பொருள் கலக்குமா? கலக்கும். கலந்து ரெண்டு பொருள் ரெண்டாக இருக்குமா, ஒன்றா தெரியுமான்னு கேட்டால் ரெண்டு பொருள் கலந்து ரெண்டாக இருப்பதும் ஒன்று, ஒன்றா இருப்பதும் ஒன்று. எது? எண்ணெயும் தண்ணியும் கலந்திங்கன்னா ரெண்டு பொருள் ரெண்டாகவே நிற்கும் இல்லைங்களா? பாலுக்குள்ளே தண்ணி ஊற்றுனீங்கன்னா ஒன்றா நின்றுக்கும். தண்ணிக்குள்ளே உப்பை போட்டால் ஒன்றாயிடும். உப்பு தனியாக தண்ணி தனியாக தெரியுமா என்ன? அப்படியே உப்பு மெல்ல மெல்ல கரைஞ்சி 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 தண்ணியாகவே ஆகிடும். இப்போ உப்பு எங்கப்பான்னு கேட்டால் அதுக்குள்ளே தான் இருக்குது. ஆனால் தெரியுமான்னு கேட்டால் தெரியாது. முத்தியில் நம்ம எப்படி இருப்போம்னு கேட்டால் சிவம் தண்ணீர் போல், நாம் உப்பு போல் அவனுக்குள்ளே உளுந்தோன்னே நம்ம கரைஞ்சி காணாமல் போயிடுவோம். அவ்வளோதான். அவனுக்குள்ளே தான் இருப்போம், தனித்து தெரிய மாட்டோம். அதுதான் முத்தி. இப்போ அது எதுக்கு எடுத்துக்காட்டு? எப்படி? இப்போ உடம்போடு கூடியிருக்கிற உயிர் உடம்பை காட்டிக்கொண்டு தன்னை தெரிந்து கொள்ள முடியாமல் அந்த உடம்போடு கலந்து நிற்கிறதல்லவா, அது மாதிரி முத்தி நிலையில் அவன் தெரிவான், நாம் தெரிய மாட்டோம். இதாங்க சொல்லப்பட்ட செய்திங்க. அதான் அந்த பாட்டில் சொன்ன பெத்தத்தில் நிற்கின்ற பெற்றி போல் முத்திதனில் சித்தமலம் அற்றார். சித்தமலம் என்பது ஆணவ மலம். சித்தமலம் அற்றார் செறிந்திடுவர் என்று மறை. அதுக்கப்புறம் ஒரு வார்த்தை போட்டால் பாருங்க, சத்தியமாய் ஓதியிடு. கொஞ்சம் யோசித்து பார்த்தா நாம் உண்மையை தெரிஞ்சுக்கிறதுக்கு அவங்க சத்தியம் பண்ண வேண்டி இருக்குது. ஐயோ நான் சத்தியமாக சொல்கிறேன், கொஞ்சம் நம்புடா அப்படின்னு சொல்கிற மாதிரி இருக்குது பாருங்களேன். இங்கே நீங்கள் சொன்னாவே போதும், சத்தியமெல்லாம் சொல்ல வேண்டியதில்லை. இல்லை நான் சத்தியமாக சொல்கிறது உண்மை அப்படின்னு சொன்னால், அப்படி அருளாளர் சத்தியம் செய்கிறார். நான் சொல்வது சத்தியம். ஏன்? இது இறைவன் ஆகமத்தில் இருக்குதுயா, என் நூல் இல்லை, இறைவன் அருளிய ஆகம நூல் இந்த உண்மை இருக்கிறது. எனவே நான் கண்ணை மூடி உட்கார்ந்துருந்தேன், தியானம் பண்ணினேன், எனக்கு ஒரு காட்சி கிடைச்சிது, அந்த காட்சியை தான் புத்தகமாக போட்டிருக்கிறேன். இல்லை அப்படிலாம் இல்லை. நான் சாமி எழுதின நூலை படித்தேன், அந்த நூல் சிவபெருமான் சொன்ன நூல், அந்த நூலுக்குள்ளே முத்தினா என்னன்னு இருக்குது. எனவே அவரே சொன்னதை உனக்கு சொல்கிறேனப்பா நான். அதனால் நான் சொல்கிறதில் பொய் இல்லை, சத்தியம் சொல்லுகிறேன். எவ்வளோ பெரிய ஒரு நிலைப்பாடு இருக்குது நினச்சி பாருங்களேன். இப்போ நீங்கள் நினச்சி பார்த்தோம்னா இவருடைய காலம் மெய்கண்டாற்று ஒரு நேர் மாணாக்கர். நம்முடைய மணவாசம் கடந்தார் மெய்கண்டாருடைய நேர் மாணவர். அவருடைய காலம் 13ஆம் நூற்றாண்டின் கடைசி பகுதி. 13ஆம் நூற்றாண்டில் இத்தனை கோடி மக்கள்லாம் இல்லை, கொஞ்சம் தான் இருந்திருப்பாங்க. அந்த கொஞ்சம் மக்களில் கொஞ்சம் நல்ல ஒழுகலாறுகள், அறம் சார்ந்த வாழ்க்கை கொஞ்சம் மிகுதியாக இருந்த காலம் இல்லைங்களா? அந்த காலத்துக்கே சத்தியம் பண்ண வேண்டியது இருந்துச்சுன்னா 21ஆம் நூற்றாண்டு நீங்கள் உட்கார்ந்துருக்கிறோமே, 8 கோடி மக்கள் உட்கார்ந்துருக்குறோம். இப்போ சத்தியம் பண்ணால் போதுமா? பத்த மாட்டேங்குது. அப்புறம் வேறு என்னதாயா பண்ணுறது? அது சிவபெருமான் தான் சொல்லணும் என்ன பண்ணலான்னு இல்லைங்களா? சத்தியமாக சொல்கிறேன், உன் சத்தியத்தை நீயே வச்சுக்கேன்டுவான் நம்மகிட்ட. இன்றைக்கி இருக்கிற மாநாட்டை சொன்னோம், உன் சத்தியம் உனக்கு சக்கரை பொங்கல் மாதிரி, நீ கம்முன்னு நீயே வச்சுக்க அப்படின்னு அவன் நம்புவானான்னு தெரியல. ஆக ஒரு ஞானி சத்தியம் செய்து சொல்லுகிறார் என்றால் அது எவ்வளவு உண்மை என்பதை மறந்து விடாதீர்கள். எனவே என்று மறை சொல்லுகிறது, அதைத்தான் நான் உனக்கு சொல்லியிருக்கிறேன். எனவே ஆணவமலம் அற்றவர்கள் சிவனிடத்தில் இரண்டர கலந்திருப்பார்கள் என்று உறுதியாக ஞான நூல் கூறும்னர். அப்படி சொல்லி முடித்த உடனே மாணாக்கன் விடுற மாதிரி இல்லை. ஏன்? நல்ல மாணாக்கன். அவர் என்ன பண்ணுறாரு, குருநாதா முத்தின்னு சொன்னீங்க, அது எப்படின்னு கேட்டேன். பழத்தில் ரதம் போல, மலரில் மனம் போல, நெருப்பில் சூடு போல, அப்புறம் வீணையில் நாதம் போலன்னு நீங்கள் இன்னும் எனக்கு பத்தலைன்னு சொன்னேன். உடம்புக்குள்ள உயிர் இருப்பது போலன்னு சொல்லிட்டீங்க. சரி, இப்போ எனக்கு என்ன கேட்குறேன், இப்போ எனக்கு அறிவு, இச்சை, செயல் என்றெல்லாம் இருக்குது இல்லையா? முத்தி என்கிற ஒரு நிலையை நான் பெற்றேன்னா என் அறிவு என்ன ஆகும்? அறிவு இருக்குமா இருக்காதா? விருப்பம் இருக்குமா இருக்காதா? ஏன்?
எனக்கு அறிவு இச்சை செயல் எனக்கு இயல்புன்னு நீங்கள் சொன்னீங்க. என்னுடைய அறிவு இச்சை செயல் என்பது முத்திக்கு செல்லும்போது எப்படி இருக்கும்? இது மாணாக்கனுடைய கேள்வி. அதுக்கு ஆசிரியர் விடை சொல்கிறாரு, வேற ஒன்றும் இல்லை. அவர் எப்படி உதாரணம் சொல்கிறார் பாருங்கள். இரவு நேரத்தில் சந்திரன் என்று சொல்லக்கூடிய கதிர்கள் அப்படியே பளிச்சுன்னு தெரியும். அப்படியே அந்த சந்திரன் இருக்கும்போதே வான்வெளியில் ஏகப்பட்ட நட்சத்திர கூட்டம் தெரியும். எல்லாமே ஒளி வீசிக்கொண்டு மின்னிக்கொண்டு இருக்கிறது. அதுவே பகல் பொழுது வந்த உடனே அந்த சந்திரன் நட்சத்திரம் முதலானவையெல்லாம் எங்கே போச்சு? சார் இது வந்தோடனே அதெல்லாம் போயிடுச்சு. ஏன் இது போனோடனே அது வரும்? அதுவா இது? இல்லை, அது அந்தந்த இடத்துல தான் இருக்குது. ஏன் சூரியனுடைய பிரகாசத்தில் சந்திர பிரகாசம் தெரியவில்லை, சூரிய பிரகாசத்தில் நட்சத்திர கூட்டங்களுடைய ஒளி தெரியல. அது மாதிரி நாமெல்லாம் சந்திரனை போல, சிவபெருமான் சூரியனை போல, அவன் பிரகாசத்தில் நம்ம பிரகாசம் ஒன்றுமே தெரியாதியா? அறிவு இருக்கும், தனித்து தெரியாது. அப்போ அவனுடைய பிரகாசத்தில் ஆன்ம பிரகாசம் என்னவாக இருக்கும்? அடங்கி நிற்கும். கெட்டு நிற்தல்ல, அடங்கி நிற்கும். இருக்கும் தனித்து தெரியாது. இப்போ நீங்கள் நம்ம தலைக்கு மேலே ஒரு விளக்கு போட்டிருக்கிறாங்க. வெளியிலிருந்து சூரியனுடைய வெளிச்சம் வருது, இந்த விளக்கின் வெளிச்சம் வருது. உங்கள் புத்தகத்தை பார்க்கும்போது இது விளக்கு வெளிச்சம், இது சூரிய வெளிச்சம்னா பிரித்து காண முடியுமா என்ன? ரெண்டு ஒளியும் கலந்து நிற்கிது. அதுக்கு மேலே நம்ம கண்ணில் ஒரு ஒளி இருக்குது, கண்ணொளி இருக்குது, அது போய் கலந்து காணுது. அந்த சூரிய ஒளி கண்ணொளியோடு கலந்து இந்த பொருளை காட்டுது. அப்போ இந்த புத்தகத்துலேயும் சூரிய ஒளி படுது, என் கண்ணோடும் கலக்குது. அப்போ என் கண்ணோடு கலக்கும்போது காணும் ஒளியாக நிற்கிது, புத்தகத்தில் விழும்போது காட்டும் ஒளியாக நிற்கிது. அப்போ இந்த சூரிய ஒளி எனக்கு என்ன உதவி பண்ணுது? ரெண்டு உதவி பண்ணுது. ஒன்று, நான் காண வேண்டிய பொருளை காட்டுது, காணக்கூடிய கண்ணோடு கலந்து காணுவதுக்கு உதவியாக நிற்கிது. இதை தாங்க சிவமும் செய்யுது. நீங்கள் செஞ்ச பாவ புண்ணியத்துக்கேற்ப நீங்கள் அறிய வேண்டியவற்றை சிவம் உங்கள் அறிவு குழுந்து அறிவுறுத்தும். அப்படி அறிய வேண்டிய போல் அறியும் போது அந்த பொருள் மீது விழுந்து உங்களுக்கு அது காட்டி நிற்கும். சூரியனே ரெண்டு வேலை செய்கிறான்னா சிவபெருமான் செய்ய மாட்டாரா என்ன? ஆம், சிவமும் ரெண்டு பணி செய்கிறது. நமக்கு அறிய வேண்டியதை அறிவிப்பதும் சிவன்தான், அறியும் போது கூடவே இருந்து அறிவதும் சிவன்தான். அறிவித்தலும் செய்கிறான், அறிதலும் செய்கிறான். இந்த அறிதல் நம்பொருட்டு அறிகிறான், அறிவித்தல் நம்பொருட்டு தான் அறிவிக்கிறான். அவனுக்கு அறிய வேண்டிய தேவை அவனுக்கு இல்லை. இதுதான் இங்கே சொல்லப்பட்ட செய்தி. பாருங்கள், ஆதித்தன் சன்னதியில் அம்புலியினார் சோதி பேதமர நிற்கின்ற பெற்றி போல் நாதாந்தத்து அண்ணல் திருவடியில் ஆன்மா அணைந்து இன்பக் கண்ணில் அழுந்தியிடும் காண். இங்கே அப்படியே உரை பார்த்து கொள்ளுங்க. ஞாயிற்றின் ஒளியின் முன்னிலையில் திங்களின் ஒளி தனித்து காணப்படாமல் ஞாயிற்றின் ஒளியில் இரண்டர கலந்து நிற்கும் முறை போல ஆறாறு தத்துவங்களையும் கடந்த சிவபெருமான் திருவடியில் ஆன்மா பொருந்தி பேரின்பத்தில் மூழ்கி இரண்டர கலந்து நிற்கும் என்பதனை அறிவாயாக. இன்பக் கண்ணில், இன்பம் என்று இங்கே பேரின்பத்தை குறித்தது அப்படின்னார். அப்போ இந்த சூரிய வெளிச்சத்தில் சந்திரனுடைய கதிர்கள் தனித்து தெரியாமல் அந்த சூரிய கதிரோடு கலந்து அடங்கி நிற்பது போல சிவப்பிரகாசத்தில் ஆன்ம பிரகாசம் அடங்கி நிற்கும். அதற்கு பெயர்தான் முத்தி அப்படின்னு சொன்னார். இப்படி சொன்ன உடனே மாணாக்கர் அமைதி பெறலை. குருநாதா, நீங்கள் சொல்கிறதெல்லாம் சரிதான், சத்தியம் வேறு வேறு பண்ணி சொல்கிறீங்க, இருந்தாலும் எனக்கு ஒரு சந்தேகம் இருக்குது, இப்போவே கேட்கலாமா? கேள் அப்படின்னார். இல்லை, நீங்கள் சொல்கிறத வச்சு பார்க்கும்போது சிவபெருமானை போய் நான் பெறுவனா, இல்லை அவன் என்னை வந்து அந்த இன்பத்தை எனக்கு கொடுப்பான்? நான் போய் பெறுகிறதா முத்தி என்பது? இல்லை அவன் வந்து கொடுப்பான்னு சொல்லலாமா அப்படின்னு ஒரு கேள்வி எழுந்தது.
சரி, நீ போய்த்தான் பெறுவேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா அதில் ஒரு சட்ட சிக்கல் இருக்குது. இல்லை அவன் வந்து கொடுப்பான்னு சொன்னாலும் ஒரு சட்ட சிக்கல் இருக்குது. என்னையா அது, வந்தாலும் சிக்கலுங்கிறீங்க, போனாலும் சிக்கலுங்கிறீங்க? ஆம். ஏன்னு கேட்டால், இறைவன் என்புகிற பொழுது அவனை பற்றி நம்ம நூல் சொல்லுகிறது சர்வ வியாபி. அப்படின்னு என்ன அர்த்தம்? எங்கும் இருப்பவன். நீங்கள் எங்கும் இருக்கிறான்னு சொன்னால் உங்கள்கிட்ட இருக்கிறானா இல்லையான்ற கேள்விக்கு நீங்கள் பதில் சொல்லணும். எங்கும், அந்த எங்கும் என்ற சொல்லில் இந்த இடம் அந்த இடம்லாம் இல்லை, எல்லா இடத்திலும் அவன் இருக்கிறான்னு பொருள். அப்போ என் நெஞ்சில் இருக்கிறானான்னு கேட்டால், அதான் இப்போ தானே சொன்னேன் எங்கும் இருக்கிறான்னு சொன்னனே. அப்படி அங்கே இல்லைன்னா நீங்கள் உன் நெஞ்சை தவிர மீதி எங்கும் இருக்கிறான்னு சொல்லணும். அல்ல என் நெஞ்சை தவிர மீதி எங்கும் இருக்கிறான்னு சொல்லணும். சொல்ல அப்படி இல்லையே. சிவம் எங்கு இருக்கிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா எங்கும் இருக்கிறது. எங்கும் இருக்கிறவன் என்னுள் இருப்பானா இல்லையான்னு கேட்டால், அதான் எங்கும் இருக்கிறான்னு சொல்லிட்டாங்கல்ல, அப்போ என்கிட்ட இருக்கிறான் அப்படிங்கிறது கருத்து. சரி, அப்போ இந்த பாட்டில் ஆசிரியர் மாணாக்கன், இந்த உரையாடலில் மாணாக்கன் ஆசிரியர்கிட்ட என்ன கேட்குறான்னு பாருங்கள். அவர் கேட்கும்போதே அவர் எவ்வளோ தூரம் ஆசிரியருடைய கருத்தை அந்த மாணாக்கன் உள்வாங்கி இருக்கிறான் என்பது நீங்கள் அந்த வரியை படிச்சிங்கன்னா புலப்படும். இப்போ பாட்டை பாருங்கள், 48வது பாட்டு. சென்று இவன்தான் ஒன்றில், சென்று இவன் தான் ஒன்றில் சிவ பூரணம் சிதையும், இவன்தான் ஒன்றில் சிவபூரணம் சிதையும், அன்றி அவன் தான் ஒன்றும் என்னில் அந்நியமாம், இன்று இரண்டும் அற்ற நிலை ஏது என்னில், ஆதித்தன் அந்தன் விழி குற்றமற நின்றது போல் கொள். இந்த பாட்டில் சொன்னார், நாம் போய் இறைவனை பெறுவோம்னு சொன்னீங்கன்னா, சிவம் எங்கும் நிறைந்திருக்கின்ற சிவபூரணம் என்பது சிதையும். இந்த பூரணம் என்பது முழு நிறைவுன்னு பேர். பூரணம் என்ற சொல்லுக்கு முழு நிறைவுன்னு பேர். வடமொழியில் மந்திரம் சொல்லும்போது பூரணம் அப்படிங்கிற சொல்ல பயன்படுத்துவாங்க. பூரணம் அப்படிங்கிற வார்த்தை அங்கே சொல்லப்படும். அப்போ சிவம் என்பது முழுமையானது. அதனால தான் இந்த வேதாந்தத்திலாம் பார்த்திங்கன்னா தெரியும், அல்ல சித்தாந்தத்துலையும் சரிங்க, முத்தி அடைந்தார் என்பது பரிபூரணம் அடைந்தார்னு போடுவாங்க. பரிபூரணம் முழுமையான நிறைவை பெற்றுவிட்டார் அர்த்தம். ஏன், உடம்புக்குள்ளே இருப்பது நிறைவில்லை, இறைவன் எங்கும் இருக்கிற அவனோடு கலந்து நிற்பதான் உயிருக்கான நிறைவு. அதான் பரிபூரணம் என்று அதற்கு பெயர். முத்திக்கு பேர், இன்னொரு பேர் பரிபூரண நிலை அப்படின்னு சொல்வது. அப்போ பரிபூரணமான நிலை பெறுதல் அப்படின்னு சொல்வது. அப்போ இங்கே அந்த பூரணம் என்பது சிதையும். ஏன், நீங்கள் நான் போய் பெறுவேன்னு சொன்னால் அவன் என்கிட்ட இல்லைன்னு ஆகிப்போச்சு. நான் போய் இப்போ கைலாயத்தில் போய் அப்படின்னா, இந்த தமிழ்நாட்டு கைலாயத்துக்கு ஒரு 4000-5000 கிலோமீட்டருக்கு அந்த பக்கம் இருக்குதுயா. எனவே நீ இங்கேருந்து டிக்கெட்டு வாங்கிட்டு விசா வாங்கிட்டு நேபாள் போய் அப்புறம் அங்கேருந்து போய் திபெத் வழியாக போய் பார்க்கணும். ஏன், அங்கே இருக்கிறனால, தூரமாக இருக்கிறனால நான் போய் பார்க்கணும். இவன் எனக்குள்ளே தான் இருக்கிறான், நான் போயா பார்க்கணும். எனவே அவன் எங்கே இருக்கிறான், எனக்குள் இருக்கிறான். அப்போ நீ என்னிடத்தில் இல்லை என்று சொன்னால் எங்கும் இருக்கிறான் என்கிற பூரணம் சிதைந்து போயிடும். சரி, அவன் என்னை தேடி வருவான்னு சொன்னால் நானும் அவனும் ரொம்ப இடைவெளி விட்டு எனக்கு அவன் அந்நியனாக தெரிவான்னார். அதான் 2வது செய்தி. அவன் தான் ஒன்றும் என்னில் அந்நியமாம். இறைவன் நமக்கு வேறுபட்டு நிற்கிறானா கேட்டால் இல்லை, உயிரோடு கூடி உயிராகவே நிற்கிறான். அவனுடைய இலக்கணம் என்னென்னா, அறிவற்ற பொருளில் அறிவற்ற பொருளாய் நிற்றல், அறிவு பொருளில் அறிவு பொருளாக நிற்றல் என்பது அவனுக்கு இலக்கணம். எந்த பொருளில் கலக்கிறானோ அந்த பொருளாக நிற்பான். நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம், இந்த 5லும் இறைவன் கலப்பு இருக்கிறது. அந்த கலப்பு எப்படி இருக்குது, மண்ணில் மண்ணாவே கலந்து நிற்கிறான். தனித்து தெரிகிறானா, இல்லை. நீருக்குள் அவன் கலந்து இருக்கிறான், தனித்து தெரிகிறானா, இல்லை. எனக்குள் கலந்து நிற்கிறான், தனித்து தெரிகிறானா, இல்லை. உங்களுக்குள்ளே கலந்து நிற்கிறான், தனித்து தெரிகிறானா,
கொஞ்சம் எந்திரிங்களேன் அப்படின்னா நீங்கள் எந்திரிக்கும்போது யாரோ கூடவே எந்திரிக்கிற மாதிரியே இருக்குதா என்ன? ஏன் அவன் தான் கூட இருக்கிறான் இல்லை உங்கள் கூட? நான் எந்திரிக்கும் போது அவனும் எந்திரிக்கிறானா? ஆம். அப்போ எனக்கு என்ன தெரியணும்? நான் தான் எந்திரிச்சேன், கூட ஒரு ஆளும் சேர்த்து எந்திரிக்கிறாருங்க. நான் உட்கார்ந்தா என் கூடவே ஒருத்தன் உட்காரானுங்க. என்னமோ ஆகிப்போச்சுங்க, ஏதாவது பண்ணிட்டு கொஞ்சம் எனக்கு கொஞ்சம் தெளிவுபடுத்துங்கன்னு சொன்னால் என்ன சொல்கிறது? போய் எங்கேயாவது போய் பாடங்கிட போடியா, ஏதோ பேய் இது பிடிச்சிருக்க போகுது அப்படின்னு சொல்லிவிடுவாங்களே இல்லையா? என் கூட ஒருத்தன் நான் போனால் கூடவே வரான், நான் உட்காந்தா ஒருத்தன் உட்காரான். அப்போ அவன் தனித்து தெரிஞ்சான்னா உங்களுக்கு என்ன தெரியும்? இதெல்லாம் தெரியும். அவன் தனித்தே தெரியல. நான் உட்காரும்போது அவனும் உட்காந்துக்கிட்டான், என் கூடவே இருக்கிறான், ஆனால் தனித்து தெரியவில்லை. அப்போ அவன் எங்கும் இருக்கிற தன்மைக்கு நான் போவேன் என்று சொன்னால் பூரணம் சிதைந்திடும். அவன் எனக்குள்ளே இருக்கும்போது என்னை விட்டு வேறாய் இல்லை, எனக்குள்ளே நானாகவே இருக்கிறான். அதனால தான் ஊனாய் உயிராய் உணர்வாய் என் உட்கலந்துனர். ஊனில் ஊனாக கலந்து நிற்கிறான், உயிரில் உயிராக கலந்து நிற்கிறான், உணர்வில் உணர்வாக நிற்கிறான். என்னையா அந்த சாமி? ஆமாயா, அப்படி எல்லாமா நிற்கிறனால தான் அவன் சாமி. எல்லாமா நிற்க முடியாதனால தான் நம்ம ஆசாமி. ரெண்டுக்குள்ளே வேறுபாடு இருக்கு இல்லையா? அப்படி நிற்பதால தான் அவன் இறைவன். நீங்கள் இறைவன் என்ற சொல்லுக்கு பரிமேல் அழகருடைய உரை எடுத்து படித்து பார்த்தீங்கன்னா தெரியும். எல்லா பொருளிலும் நீக்கமற நிற்கக்கூடிய தன்மை மட்டுமல்ல, எல்லா பொருளுக்கும் தலைமை பண்பு உடையவனாக நிற்பதனால தான் அவனுக்கு இறைவன் என்று பெயர். எல்லா பொருளும் கலந்து நிற்கணும். கலந்து நிற்பதோடு மட்டுமல்ல, அந்த பொருளுக்கு தலைமை பண்பு உடையவனாக நிற்கக்கூடிய பொருள் எதுவோ அவன்தான் இறைவன் அப்படின்னு பரிமேல் அழகிற உரை பார்த்திங்கன்னா குறிப்பு இருக்கும், பார்த்து கொள்ளலாம். எனவே அப்போ இறைவன் எனக்குள் இருக்கிறான், என்னை விட்டு பிரிச்சில்லை, நானாகவே நிற்கிறான். எனவே அவன் எங்கும் இருப்பதனால் என்னுள்ளும் இருக்கிறான். என்னுள் எப்படி இருக்கிறான்னு கேட்டால் நானாகவே இருக்கிறான், வேறு காணப்படாமல் இருக்கிறான். அதான். எனவே அவன் நீங்கள் எனக்குள் இல்லை என்றால் அந்நியப்பட்டுடுவான். அப்படி அந்நிய நான் இல்லை அவன். எனவே அவன் தான் ஒன்றுமில்லை, அவன் என்னை நோக்கி வருவான் என்று சொன்னால் சிவம் எனக்கு அந்நியப்பட்டு விடும். இந்த ரெண்டுமே இல்லை. இன்று இரண்டும் அற்ற நிலை ஏது என்னில். இன்று, இங்கே இன்று என்பதுக்கு இந்த ரெண்டும் இன்றுன்னு அர்த்தம். இன்றுனா இல்லைன்னு பொருள். நீங்கள் இன்றுனா டுடேன்னு பொருள் எடுத்துடாதீங்க. இன்று அப்படி பொருளில் சொல்லலை. இன்று இந்த ரெண்டுமே இல்லை. அப்படியே உரை பார்த்தீங்கன்னா தெரியும். முத்தி நிலையில் ஆன்மா சென்று சிவனை அணையும் என்றால் எங்கும் நிறைந்தவன் இறைவன் என்ற கொள்கை மாறாகும். அந்த கொள்கைக்கு மாறா போயிடும். சரி, அப்போ அது தப்பு. ரெண்டாவது செய்தி, இறைவன் ஆன்மாவை சென்று அணையும் என்றால் ஆன்மா இறைவனின் வேறாக இருக்க வேண்டும். ஆன்மா இறைவனை வேறாக இருக்க வேண்டும். அப்படி இல்லை. இரண்டு முறையும் அல்லாமல் உள்ள நிலை ஏது? அற்ற நிலை ஏது என்னில்? இந்த ரெண்டும் இல்லைன்னு சொன்னால் அப்போ உண்மை என்னன்னு சொல்லுங்களேன்னார். அதுக்கு ஒரு உதாரணம் சொன்னார் பாருங்கள். அங்கே தான் இருக்குது சிறப்பு. என்னன்னு கேட்டால், இப்போ கண் இருக்கிறது, கண்ணை பார்வையை படலம் மறைச்சிருச்சு. கண்ணின் பார்வையை படலம் மறைத்த வழி இப்போ சூரியன் இருக்கிறது. இப்போ என்னுடைய கண்ணில் படலம் மறைச்சிருக்குது, எனக்கு சூரியன் எப்படி இருக்குது? இருட்டாக இருக்குது. உங்கள் கண்ணில் படலம் மறைக்கலை, நீங்கள் சூரியனை பார்த்து கொண்டு இருக்கிறீங்க. இப்போ என்னுடைய கண்ணுக்கும் சூரியனுக்குமான தொடர்பில் ஒரு பொருள் தடையாக நிற்கிது. எது? படலம். அந்த படலத்தை அறுவை சிகிச்சை செய்து கிழித்து நீக்கின பிறகு என்னுடைய கண் என்பது அந்த சூரிய ஒளியோடு கலப்பதற்கு தடையேதும் இல்லை. இப்போ அது வருவதும் இல்லை, நான் போவதும் இல்லை. நான் என் இடத்துல இருக்கிறேன், அது இடத்துல இருக்குது. ஆனால் அந்த ஒளி ரெண்டும் கலந்து நிற்கிதா? ஆம். அது மாதிரி தான் ஆன்மாவிடத்தில் சிவம் கலந்து நிற்கக்கூடிய தன்மையை மலம்தான் தடுத்து நிற்கிது. அந்த மலம் நீங்கினா அவன் நம்மோடு கலப்பதற்கு தடையேதும் இல்லை. கண்ணொளி சூரிய ஒளியோடு கலப்பதற்கு திரைதான் தடை. அந்த படலம் நீங்குச்சுன்னா கண்ணொளி சூரிய ஒளியோடு கலப்பதற்கு தடையேதும் இல்லை. அது மாதிரி ஆன்மாவிடத்தில் இருக்கிற பாசம் சிவத்தின் இருப்பை உணராது தடுத்து நிற்கிறது. பாசம் நீங்கின வழி இந்த ஆன்மா சிவத்தோடு கலப்பதில் தடையேதும் இல்லை. அப்போ தடைப்பொருள் நீங்கினா கலப்பில் சிக்கல் இல்லை, இங்கே போவதும் இல்லை வருவதும் இல்லை அப்படிங்கிற ஒரு குறிப்பை நமக்கு தருகிறார்.
இதையெல்லாம் நீங்கள் ஆழமாக புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா ஒரு உண்மை புரிஞ்சிடும். ஏன் பக்திக்கு வரும்போது நம்ம சிலதெல்லாம் பின்பற்றுவோம். நமக்குன்னு ஒரு அடிப்படையாக இது பண்ணணும், இது பண்ணக்கூடாது அப்படி சிலவற்றையெல்லாம் பகுத்து கொண்டு வருவோம். அதில் அப்படியே மேலே போக 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 இந்த தத்துவ பொருள்களையெல்லாம் உள்வாங்க தொடங்கினீங்கன்னா உங்களுக்கு இந்த பக்தியை கடந்த ஒரு அனுபவ நிலை நோக்கி நகரும்போது நீங்கள் இதுகாரும் பின்பற்றி வந்த விரதங்கள் ஆச்சாரங்கள் எல்லாம் அப்படி மெல்ல மெல்ல கலண்டு போய்டும். இதை மறந்துடக்கூடாது. சும்மா நான் புரியிருக்கா சொல்கிறேன். பக்திக்கு வராதுக்கு முன்னாடி எப்படி இருப்போம் தெரியுங்களா? குளித்தா தான் திருநீர் பூசுவோம். ஐயோ திருநீர் தொடவே கூடாது, குளிக்கவே இல்லை, வைக்கக்கூடாது அப்படின்னு நிற்போம். அப்புறமேல் என்னாச்சு, மெல்ல மெல்ல திருவாசகம் உழவாரம் அப்படின்னு அடியார் கூட்டமெல்லாம் வந்துச்சு, அவங்களோட கலந்தோம். இப்போ என்ன எந்திரிச்சோன்னே பூசியா? இது என்ன போய் பல்ல விளக்கிட்டு தான் பூசுறது, குளிச்சுட்டு தான் பூசு. திருநீர் இல்லாமல் நெத்தி இருக்கக்கூடாது. இப்போ என்ன திருநீட்டு பைய படுக்கையில் இப்போ தலகாணி பக்கத்துலேயே வச்சுட்டு படுத்துட்டு எந்திரிச்சோன்னே சிவாய நம அப்புறம் தான் போய் பல்லையே விளக்கலாம், தப்பே இல்லை. ஏன் திருநீர் பூசாமல் இருக்கக்கூடாது அப்படின்னு உணர்வு வந்தோடனே இப்போ குளிக்காமலே திருநீர் பூசுகிறேன். முன்னெல்லாம் குளிச்சா தான் பூசுவோம், அப்போ தான் தொடுவோம், சாமி ரூமுக்குள்ளேயே போவோம். இன்றைக்கி என்ன ஆகி போச்சு, இன்றைக்கி திருநீர் என்னை விட்டு பிரிக்க முடியாமல் என் இடுப்புலேயே இருக்குது, என் பையிலேயே இருக்குது, தலகாணிக்கிட்டே இருக்குது, பக்கத்தில் வந்துருச்சு இப்போ இல்லைங்களா? இது சும்மா புரிவதற்காக. அடுத்தது நீங்கள் விரதம் முதலானவற்றை பார்த்திங்கன்னா அந்த விரதம் இந்த விரதம்லாம் தான் கொஞ்சம் கொஞ்சமாக பக்தி தத்துவ ஞானத்தை படிக்க ஆரம்பித்த பிறகு விரதங்களால் வாடி ஞானம் என்னாவது. ஞான சம்பந்தம் சொல்கிறார், நீ விரதம் இருந்தாலாம் ஞானம் வராதியா, தேவாரம் படித்தா தான் ஞானம் வரும்னார். ஞான சம்பந்தன் தமிழ் படிப்பது தான் ஞானம், தமிழ் வல்லவது தான் ஞானமே அன்றி நான் இது சாப்பிட மாட்டேன் அது சாப்பிட மாட்டேங்கிறது ஞானம் இல்லை. நீ இறைவனை நினைப்பது ஞானம். அதனால தான் சொன்னார், ஞானம் என்றால் என்னன்னார். சேக்கிழார் பதிவு செய்திருக்கார் திருஞான சம்பந்தர் புராணத்தில், ஈசன்பால் அன்பே, ஞானம் ஈசன்பால் அன்பே. உன்னால் அன்பாக இறைவனை நினைக்க முடியுமானால் நீ ஞானம் பெற்று விட்டாய் என்று அர்த்தம். இப்போ நீங்கள் அந்த இடத்துக்கு வந்துட்டிங்கன்னா என்ன ஆயிரும், இந்த சட்டமெல்லாம் காணாமல் விரதமெல்லாம் மூட்டை கட்டி வச்சுருவோம். நீ சாப்பிட்டுட்டே சாமி கும்பிடலாம், அதாவது சாப்பிட்டுட்டே சாமி கும்பிடலாம், சாப்பிட்டு சாமி கும்பிட்றதில்ல, எல்லா நாளும் சாமி கும்பிடணும். முன்னையெல்லாம் என்ன அமாவாசை பௌர்ணமி கிருத்திகை சஷ்டி அப்போ தான் கோயிலுக்கு போகணும் சாமி கும்பிடணும் தோணும். இப்போ இல்லை, எல்லா நாளும் கோயிலுக்கு போகிறோம். இந்த நாள் அந்த நாள் எல்லா நாளும் கோயிலுக்கு போகிறோம். சரி, அடுத்தது பார்த்திங்கன்னா இன்னொரு முக்கியமான செய்தி, குறிப்பாக பெண்களாக இருக்கிறவங்க மாத விளக்குகள் காலத்தில் சாமி ரூமுக்கு போகிறக்கோ சாமி புத்தகத்தை தொடரக்கோ ஒரு பெரிய அச்சம் இருக்கும். இந்த உண்மை புலப்பட்டுச்சுன்னா உங்களுக்கு அந்த அச்சமெல்லாம் காணாமல் போயிடும். ஏன், இறைவன் எப்போதும் என்னை விட்டு நீங்காது இருக்கிறாயா, அவன் எங்கூட இருக்கும்போது நான் ஏன் இந்த திருநீற்றை பூசக்கூடாதுங்கிற கேள்வி உங்களுக்குள்ளே வந்துச்சுன்னா யார் சொன்னாலும் கேட்க மாட்டீங்க. அது உங்களுக்குள்ளே வரணும், ரொம்ப முக்கியம். ஏன்னா நீங்கள் அப்படி இது மாறியே ஆகும் நான் சொல்லலை. இறைவன் என்னை விட்டு நீங்காதிருக்கிறான் என்று நீங்கள் உணரத் தொடங்கிவிட்டால் இந்த சட்டம் செல்லாது. அதை நீங்கள் உணராது இருக்க வரைக்கும் தான் 3 நாள் தீட்டு 6 நாள் தீட்டு 5 நாள் தீட்டு, செத்து போனால் 16 நாள் தீட்டு, 3 மாதத்துக்கு வந்து கோயிலுக்கு கதவை திறக்கக்கூடாது, மலை ஏறக்கூடாது, அதெல்லாம் அங்கே செல்லும். எப்போ சாமி கைலாயத்தில் இருக்கிறான்னு நினச்சிங்கன்னா, சாமி என் நெஞ்சுக்குள்ளே இருக்கிறான்னு நினச்சிங்கன்னா, தம்பி சட்டத்தெல்லாம் கொஞ்சம் ஒதுக்கி வை அப்படின்னு ஒதுக்கி வச்சிடலாம். இவ்வளோதான் அடிப்படை. உங்கள்கிட்ட தான் இருக்குது. அவர் எங்கே இருக்கிறான்னு நீங்கள் தான் முடிவு பண்ணணும். அவர் அங்கே இருக்கிறான்னு நினச்சிங்கன்னா நீங்கள் அந்த சட்டத்தையே பின்பற்றலாம். இல்லை அவர் என் நெஞ்சுக்குள்ளே இருக்காருன்னு நினச்சிங்கன்னா இந்த சட்டத்தை ஒதுக்கி வச்சிட வேண்டியது. இது நான் சொல்கிறதுக்கா நீங்கள் விட்டுறாதீங்க, சிந்தித்து பார்த்து உங்கள் அறிவுக்கு எட்டுச்சுன்னா இதை பின்பற்றலாம். எனவே இறைவன் நம்மை விட்டு ஒரு நொடி பொழுது நீங்குவதில்லை, மறந்துடாதீங்க. நீங்கள் 3 நாள் தீட்டுனால சாமி தள்ளி நின்றுக்கிட்டாரா, இல்லை நம்ம வீட்டில் சொந்தக்காரங்க செத்து போயிட்டாங்கன்னா 16 நாளுக்கு வந்து தீட்டுன்னு சொல்லி 16 நாளுக்கு லீவ் லெட்டர் கொடுத்துட்டு போயிட்டாரா சாமி? இல்லையே, அவன் கூட தாங்க இருக்கிறான். நீங்கள் சிந்திக்கணும். இந்த உடம்பு அழுக்கு பாய்ந்த குரம்பை. நான் சுத்தமாக தான் உட்காருவேன், சுத்தம் இல்லைன்னு உட்கார மாட்டேன். ஆனால் என் சாமி
என் அழுக்கு நெஞ்சுக்குள்ளே வந்து உட்காந்துருக்கிறானே, என் நெஞ்சு அழுக்கு, அத்தனை குப்பையும் உள்ளுக்குள்ளே கிடக்குது. சுத்தமான பிறகு வரண்டான்னு சொல்லலை, வந்து உட்காந்துட்டு சுத்தம் பண்ணிகிட்டு இருக்கிறான். இதை தூக்கி போடு, இதை தூக்கி போடு, இதை தூக்கி. இப்போ நான் எப்படி இருக்கிறேன்? கொஞ்சம் கொஞ்சமாக சுத்தமாகிட்டு இருக்கிறேன். அப்போ எங்கிட்ட உட்கார்ந்து சுத்தப்படுத்துகிறானே ஒழிய சுத்தமான பிறகு அவன் வரல. மறந்துடாதீங்க, இதெல்லாம் தத்துவ ஞானம் படித்தால் மட்டும்தான் உங்களுக்கு எட்டும். வெறும் பக்தி, வெறும் கோயிலுக்கு போகிறேன் அப்படின்னு நின்னீங்கன்னா இதெல்லாம் எட்டாது. அவங்க வந்து ஐயோ மாதவிலக்கு நேரத்தில் நீ திருநீர் வேற பூசி போட்டையா, போச்சு, குடியே போச்சு, முதலே போச்சு அப்படின்னு புலம்ப ஆரம்பிச்சிருவாங்க. நீங்கள் உங்கள் அறிவுக்கு எட்டுச்சுன்னா இதெல்லாம் ஓரமாக ஒதுக்கி வச்சுருவீங்க. சிவபூசை செய்யும்போது நாளும் பூசை பண்ணுவேன் என்று உறுதி எடுத்துக்கிட்டு தான் பூசை பண்ணுறோம். நான் 3 நாள் பூசை பண்ண மாட்டேன் என்று பூசை எடுத்துக்கிறோமா என்ன? இல்லை. நீங்கள் சும்மா இயல்பாக நீங்கள் பாருங்கள். ஒரு கருத்து நினைவில் வைத்து கொள்ளுங்கள். நமக்கு ஆரம்ப காலங்களில் அப்படி ஒரு சூழல் வீட்டில் பின்பற்றப்பட்டது. ஏன்? எல்லோரும் பெண்கள் வீட்டில் இருந்தாங்க, அவங்க வீட்டு பணியை மட்டும் பார்த்து கொண்டு இருந்தாங்க, கூட்டு குடும்பமாக இருந்தாங்க. எனவே ஒரு பெண் மாதவிலக்கு வருகிறதால தனி அறை கொடுத்துருவாங்க, அவங்க ஓய்வு எடுத்தால் போதும். எதற்காக அந்த ஓய்வு? அந்த காலத்தில் அவர்கள் உடம்புக்கு மிகப்பெரிய சோர்வை கொடுக்கும். அவங்க வேலை செஞ்சால் அவங்க சிரமப்படுவாங்க. அதனால் என்ன பண்ணாங்க, அந்த தீட்டு என்ற பெயரை சொல்லி கொஞ்சம் ஓரமாக ஓய்வு எடுக்கட்டுன்னு வச்சாங்க. இல்லைன்னா அவன் வேலை வாங்கிட்டே இருப்பானுங்கிறதுக்காக ஒதுக்கி வச்சாங்க. இப்போ என்ன ஆகிப்போச்சு, யாரும் கூட்டு குடும்பத்தில் இல்லை, சரிங்களா? எல்லாம் 2 பேர் தான் இருக்கிறோம், இல்லைங்களா? இருக்கிறது நீ நானுஞ்சு நமக்கு 1 அல்லது 2 அப்படின்னு நின்றுக்கிட்டோம். சரி, இந்த இடத்துல 2 பேருமே வேலைக்கு போகணும். இன்றைக்கி எல்லாருமே வேலைக்கு போகிறோம். வேலைக்கு போகிற இடத்துல வரக்கூடியவர்கள் தீட்டுக்குரிய காலத்தில் வராங்களா, தீட்டு இல்லாமல் வராங்களா உங்களுக்கு தெரியுமா என்ன? அவங்க 3 நாள் இப்போ அரசாங்கம் என்ன பண்ணலாம், இது தீட்டுக்குரிய காலம், எனவே பெண்களாக இருப்பவருக்கு மாதத்தில் 3 நாள் விடுப்பு வழங்கப்படும். கொடுக்கலாமில்ல? கொடுப்பதில்லையே. ஏன்? அந்த உடம்பு உங்களுக்கு சிரமம் இருக்கும், ஓய்வு எடுத்துக்குன்னு சொல்லலாமில்ல? கொடுக்கல. எல்லா நாளும் தான் வேலைக்கு போகணும். நீங்கள் ஆசிரியராக இருந்தீங்கன்னா எல்லா நாளும், நீங்கள் மருத்துவராக இருந்தால் எல்லா நாளும் மருத்துவமனை போய்த்தான் ஆகணும். சார் 3 நாள் லீவு இன்றைக்கி வரமாட்டேன், எனக்கு பர்மிஷன் கிராண்டட் உண்டான்னு கேட்டால் பணத்தை பிடிச்சிக்கோன்னு சொல்லிவிடுவாங்க வரலன்னா. அப்போ என்ன தெரிகிறது, இதையெல்லாம் காம்ப்ரமைஸ் பண்ணிக்கிட்டோம். எது? தனி குடித்தனத்தில் போய் அவங்க தான் சமைச்சே கொடுக்குறாங்க. முதல்ல தொடவே கூடாது வீட்டில் பாத்திரத்தை, வீட்டுக்குள்ளேயே வரக்கூடாது, தனி வீடு தனியாக இருக்கணும், எல்லாம் தனித்தனி. இப்போ அவங்க தான் நமக்கு சமைச்சு கொடுக்குறாங்க, துவைச்சி கொடுக்குறாங்க எல்லாம். அதிலெல்லாம் தீட்டு வரல. உங்களுக்கு வந்து அவங்க சாமி கும்பிட்டா மட்டும்தான் தீட்டு வந்துருச்சு. சிந்திச்சு பாருங்கள், இன்றைக்கி நம்ம எங்கே நிற்கிறோம்? அவங்க தானே சோறு ஆக்கி போட்டாங்க, நீங்கள் அந்த சோத்தை தானே சாப்பிட்ருக்குறீங்க. ஆமாம், அது தீட்டு ஆகலையா என்ன? அந்த சாமி ரூமை கதவை திறந்தால் தான் தீட்டு, அது விளக்கு போட்டால் தான் தீட்டு. இதெல்லாம் ஒரு வகையில் அறியாமை, மறந்துடாதீங்க. அது உங்களுக்காக போகணும். நான் சொல்வதனால போச்சுன்னா இன்னொருத்தர் சொல்வார், தப்புன்னு சொல்வார், விட்டுடுவீங்க. உங்கள் அறிவுக்கு தோணுகிற அன்னைக்கு விடுங்க. ஏன்னா இறை என்கிற பொருள் நம்மை விட்டு ஒருபோதும் விலகி நிற்கிற பொருள் அல்ல அப்படிங்கிறத உங்கள் உணர்வில் பெறணும். தெரிஞ்சு வச்சுக்கிறது வேறு, உணர்ந்து வைத்திருப்பது வேறு. தெரிந்து வைத்திருந்தால் என்னைக்காவது ஒரு நாளைக்கு உணரும்போது இந்த இடத்துக்கு வாங்க. உணர்ந்து இருந்தீங்கன்னா தயவு செய்து சாமிக்கு லீவு லெட்ரு கொடுக்காதீங்க. அவ்வளோதான் சொல்லலாம். அவருக்கு சண்டேவே கிடையாது, எல்லா நாளும் அவரை கும்பிட்டு தான் ஆகும். எல்லா நாளும் திருநீர் பூசணும், எல்லா நாளும் விளக்கேற்றணும், எல்லா நாள் சிவபூசை பெற்றிருந்தால் சிவபூசை பண்ணணும். மறந்துடக்கூடாது. சிவபூசையை நீங்கள் பண்ணித்தான் தீரணும். இல்லை சாமி 3 நாள் லீவு, சிவபூசை பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்ல உங்களுக்கு முதல்ல ஆரம்ப காலத்தில் ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஏன்? நீங்கள் அதில் தான் பழகி இருப்பீங்க. இதுக்கு வர்றதுன்னா ஐயோ உசிரே போனாலும் இதெல்லாம் நான் செய்ய மாட்டேன் அப்படின்னு உங்களுக்கு தோணும். அது உங்கள் பாடு. என்றாவது ஒரு நாள் இறை என்னோடு இருக்கிறது என்று நீங்கள் உணர்கிற போது அப்போ வாங்க. இப்போ நான் காதில் போட்டு வைக்கிறேன், என்னைக்காவது ஒரு நாளைக்கு உங்களுக்காக தோணுகிற பொழுது உணருங்கள், சிவம் இல்லாமல் நாம் இல்லை, அவன் இல்லாமல் என் இருப்பு இல்லை. எனவே அவன் எந்த காரணத்தை கொண்டும் என்னை விட்டு அவன் விலகி நிற்பவன் அல்ல.
நான் வஞ்சகன் என்று விலகி நிற்கிறானா? இல்லை. நான் ஒரு திருடன் என்று விலகி நிற்கிறானா? இல்லை. நான் ஒரு கொலைகாரன் என்று விலகி நிற்பானா? இல்லை. என் கூட தான் நிற்பான். நான் என்ன பண்ணாலும் என் கூட தான் நிற்பான். அவன் என்னை விட்டு ஒருபோது நீங்க மாட்டான். அந்த நீங்காதிருக்கிற அன்பை நான் என்று உணர ஆரம்பிக்கிறேனோ அப்போ நான் அவனை விட்டு நீங்காமல் இருக்கணும். அதான் எனக்கு வேலை. அது தெரியாத வரைக்கும் தான் நம்ம அந்த நிலைகள்லாம். இதை நீங்கள் மனதில் வைத்து கொள்ளுங்கள். இன்றைக்கே செய்யணும் என்பதெல்லாம் இல்லை. யாருக்காவது நீங்கள் அந்த நிலையில் செய்தீங்கன்னா இது செய்யலாமா வேண்டாமா, செய்யலாம் வேண்டாமா, உங்களுக்கு ஒரு தடுமாற்றம் இருந்துச்சுன்னா நீங்கள் அந்த நிலையில் விளக்கேற்றுவதோ இறைவனை வணங்குவதோ தடையாகாது என்பதை நினைவில் வைத்து கொள்ளுங்கள். அவ்வளோதான். உங்களுக்கு செய்திக்காகத்தான் இது. உங்களுக்கு உணர்கிற காலத்தில் பின்பற்றுங்க. அது மட்டும் வைத்துக்கொள்வோம். இங்கே வந்துடுவோம். சரி, இப்போ அவன் வருவதும் இல்லை, நாம் போவதும் இல்லை. அப்போ என்ன அர்த்தம்? கண்ணுக்கும் சூரியனுக்கு இருக்கிற தொடர்பு போல். சூரியன் ஆகாயத்தில் இருக்குது, கண் இங்கே இருக்குது. இந்த ரெண்டும் தொடர்பு கொள்வதற்கு ஒரு பொருள் தடையாக நிற்குது. அது படலம். படலம் நீங்கின வழி தொடர்பு வருகிறது. அதுபோல் மலம் நீங்கின வழி ஆன்மாவும் சிவமும் கலந்து ஒன்றாய் நிற்கும். இது தடை ஏதும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டார். அப்போ நாம் போவதும் இல்லை, வருவதும் இல்லை. தேவாரம் படிச்சிங்கன்னா வந்தாய் போயறியா அப்படின்னு ஒரு வரி படிச்சிருக்கீங்களான்னு பாருங்கள். என் சிந்தை நீங்கா இறைவா போற்றி, கைலாய போற்றி படிச்சிங்கன்னா என் சிந்தை நீங்கா இறைவா போற்றி அப்படின்னு என்ன அர்த்தம்? என் அறிவை விட்டு எப்போதும் நீங்காமல் இருக்கிறான்னு அர்த்தம். காரைக்கால் அம்மையார் ஒரு பாட்டில் சொல்கிறாங்க, வானத்தான் என்பாரும் என்க, தானத்தான் என்பாரும் தாம் என்க. நான் சொல்கிறேன், அவன் யார் தெரியுமா? கண்டம் கருத்தவன் என் நெஞ்சத்தன் என்பன் யான். சில பேர் சொன்னாங்க அவர் கைலாயத்தில் இருக்கிறார், அவர் அங்கே இருக்கிறார், இங்கே இருக்கிறார்னாங்க. அவங்க உங்களுக்கு அங்கங்கே இருக்கட்டும், என் சாமி என் நெஞ்சுக்குள்ளே இருக்குதுன்னாங்க. சொன்னவங்க காரைக்கால் அம்மையார். அற்புத திரு அந்தாதி என்கிற நூல் எடுத்து படிச்சிங்கன்னா என் நெஞ்சத்தன் என்பன் யான். வானத்தில் இருக்கிறான்னாங்க, தானத்தில் இருக்கிறான்னாங்க. இல்லை, கண்டம் கருத்தவன் என் நெஞ்சத்தன் என்பன் யான். காரைக்கால் அம்மையாருடைய வாக்கு. நெஞ்சம் உமக்கே இடமாக வைத்தேன், நினையாது ஒருபோதும் இருந்தறியேன், அப்பருடைய வாக்கு. உள்ளம் கவர் கள்வன், ஞானசம்பந்தர் வாக்கு. எனவே சாமி நெஞ்சுக்குள் இருக்கிறார், நம்மை விட்டு நீங்காது இருக்கிறார் என்பதை மறந்துடாதீங்க. அதை நீங்கள் எப்போ நினைக்கிறீங்களோ அப்போ பக்திக்கு அடிப்படையாகிய அந்த பக்தி பெருக்கு என்பது அப்போ தான் ஏற்படும் என்பதை நினைவில் வைத்து கொள்ளுங்கள். அடுத்த பாட்டுக்கு போகலாம். வாக்கு மனம் இறந்த வான் கருணையாளன் உரு தாக்கரவே நிற்கும் தனி முதல்வ, உரு தாக்கரவே நிற்கும் தனி முதல்வா, நீங்கா பதியினை போல் நித்தம் பசு பாசம் என்றாய், கதி இடத்து மூன்றையும் காட்டு. இப்போ மாணாக்கர் எப்படி கேள்வி கேட்டுக்கிட்டே இருக்கிறார்னு பாருங்கள். முத்தினா என்னன்னாரு, முத்திக்கு 2 உதாரணம் சொன்னார். அதை கேட்ட உடனே சென்று பெறுவதா வந்து தருவானான்னு கேட்டார். நீ போகிறோம்ல வரதுமில்லைன்னு சொல்லி முடித்தார். இப்போ என்ன கேட்குறாரு? குருநாதா, சொல்லுக்கும் நினைவுக்கும் அப்பாற்பட்டிருக்கின்ற கருணையாளன். அவன் கருணை எப்படிப்பட்டது? வான் கருணைன்னார் பாருங்கள். வாக்கு மனம் இறந்த வான் கருணையாளன். அதனையே வாக்கு மனம் இறந்த சொல்ல தொடங்குனா சொல் இறந்து போகும், அவன் கிடைக்க மாட்டான். நினைக்க தொடங்குனா நினைப்பு ஓஞ்சு போகும், அவன் வரமாட்டான். எனவே நினைப்பை கடந்தவன் சொல்லை கடந்தவன். அதான் சொல்லும் பொருளும் இறந்த சுடரை, வாக்கும் மனம் கடந்த மனோலயம் அவை பிராட்டியார். மாற்றம் மனம் கழிய நின்ற மறையோனே திருவாசகர். அப்போ இறைவன் யார்? சொல்லை கடந்தவன். சொற்பதத்தால் சொற்பதத்தும் சொல்பதம் கடந்து நின்ற சொலற்கரிய சூழலாய் அப்பர் சுவாமி. எனவே நீங்கள் சொல்லுகிற சொல்ல அவன் கடந்து நிற்கிறான். ஏன்? சொல் என்பது நாதம். 36 தத்துவத்தில் நாதம் ஒரு தத்துவம். இறைவன் யார்? மாயை கடந்து நிற்கின்ற புனிதன். மாயை அவனை ஒருபோதும் பற்றாது.
எனவே வாக்கு என்பது மாயேயம் என்று சொல்லப்படுவது. எனவே மாயைக்கு அவன் அப்பாற்பட்டவன் என்பதனால வாக்கோ மனமோ அவனை எட்டாது. அந்த வாக்குக்கு மனத்துக்கு எட்டாத இடத்துல அவன் இருக்கானா. வான் கருணையாளன்னர். வாக்கு மனம் இறந்த வான் கருணையாளன். வாக்கு இறந்து மனம் இறந்து. நீங்கள் சொல்ல தொடங்கினா சொல்லில் அகப்பட மாட்டான். நினைக்க தொடங்கினா நினைப்புக்கு வரமாட்டான். சித்தமும் செல்லா சேச்சியன் காண்க சொல்லற்கு அறியானை. எத்தனை இடம் வேணும் திருவாசகத்தில், ஏராளமான இடம் கிடக்குது, பார்த்து கொள்ளலாம். எனவே சொல்லுக்கும் நினைவுக்கும் அப்பாற்பட்டு இருக்கின்ற அந்த இறைவனை அவன் வான் கருணை. இந்த வான் கருணை ஏன் சொன்னார்? அந்த கருணை எல்லைப்படாத கருணை என்பதனால். வான் கருணைனா மேலே இருக்கிற கருணை நினச்சிடாதீங்க, அல்லது எட்டாத கருணை நினச்சிடக்கூடாது. இங்கே வான் என்று சொல்லப்பட்டது எல்லை காணப்பட மாட்டாத ஆகாயம். அது மாதிரி அவன் நம்மகிட்ட காட்டுக்கிற கருணை எல்லையில்லாத கருணை. நாம் தான் லிமிட்டாக அன்பு செலுத்துவோம். சாமி உனக்கு 2 பழம்தான், அது கூட காலையில் 1 விளக்கு ஏற்றுவேன், சாயந்தரம் 1 விளக்கு ஏற்றுவேன். அப்படி நாம் தான் கணக்கு போட்டு சாமிகிட்ட அன்பு செலுத்துவோம். அவன் நம்ம மேலே காட்டுற அன்பெல்லாம் எப்படி தெரியுங்களா? அவன் மழை போல் கொட்டுறான். நீ பாத்திரம் உங்கள்கிட்ட எவ்வளோ அதுக்கு வாங்கிக்கன்ட்டார். நம்ம டம்ளரில் வாங்கிக்கலாம், சொம்பில் வாங்கிக்கலாம், குண்டாவில் வாங்கிக்கலாம், அண்டாவில் வாங்கலாம் வாங்கிக்கலாம். வாங்கிக்கியான்ங்கிறார். அவர் கொட்டுறது அவர் வேலை, உன்னால் எவ்வளோ முடிஞ்சோ எடுத்துக்கங்கிறார். ஆனால் அவன் கருணை எப்படிப்பட்டது? வான் கருணை அப்படின்னார். எல்லை இல்லாத கருணை அப்படின்னு பெரியவங்க சொல்லியிருக்காங்களா? ஐயா சொல்லியிருக்காங்களே. எல்லை இல்லை நின் கருணை எம்பிரான் ஏது கொண்டு நான் ஏது செய்யணும் வல்லையே இன்னும் உன் கடல் காட்டி மீட்கவும் மறுவில் வாணனே. திருச்சதகம். கண்ணப்பன் ஒப்பதோர் அன்பின்மை கண்டவன் என்னப்பன் என்னொப்பில் என்னையும் ஆட்கொண்டருளி வண்ண பணித்து என்னை வா என்ற வான் கருணை. அங்கே சொல்லிக்கிற வான் கருணை எங்கே இருங்க? எல்லையில் இன்பம் எனக்கு அருளினாய் போற்றி. அறிவாட்டனாய் நான் புறான் நினச்சி பாருங்கள். எல்லையில் இன்பம் எனக்கு அருளினாய் போற்றி வாழி முறையோ தோற்றிய தோற்றம் போற்றி என்று நம்முடைய அறிவாட்ட நாயனார் இறைவனை பார்த்து கதறார். எல்லையில்லாத கருணை எனக்கு செய்திருக்கிறாய் பெருமானே. அப்போ நீங்கள் சிந்திக்கணும், இறைவன் லிமிட்டுக்குள்ளே அடங்குறாள் இல்லைங்க, அவர் அன்லிமிட்டெடில் இருக்கிறாள் எப்போவுமே. அதில் நாமளும் என்ன பண்ணோம்? லிமிட்டெட் பேக்கேஜை தாண்டி அன்லிமிட்டெட் பேக்கேஜுக்கு போகணும். ஃபோன் மட்டும் அன்லிமிட்டெடில் ரீசார்ஜ் பத்தாது. புரியுதுங்களா? நம்ம அப்படி தானுங்க ஃபோன் எல்லாம். இப்போ யாராவது லிமிட்டுக்குள்ளே கால் பண்ணுறோமா? அதெல்லாம் பழைய காலம் போய் போச்சு. இப்போ மொத்தமாக கட்டு, அன்லிமிட்டெட் கால்ஸ் நீங்கள் எவ்வளோ வேணாலும் பயன்படுத்திக்கலாம் அப்படின்னு பயன்படுத்தினேன். பேக்கேஜுக்குள்ளே போகும்போதே அப்போ தான் பார்க்குறோம் இது அன்லிமிட்டெட். சாப்பாடு கடையில் போய் உட்காந்து லிமிட்டெட்டில் உட்காரோம், அன்லிமிட்டெட் சாப்பாடு. அதை போடியா முதல்ல. நம்ம 60 ரூபாய் 70 ரூபாய்க்கு லிமிட்டட், அது வேண்டாம், 100 ரூபாய்க்கு போடு, இந்த போடு, எனக்கு வேணுங்கிறத போடு. அப்போ எல்லாத்துலேயும் அன்லிமிட்டட்னு போயிட்டோம் இல்லைங்களா? ஆனால் சாமி கும்பிட்றது மட்டும் கொஞ்சம் லிமிட்டாக வச்சுக்க. நம்ம ஆளுங்க பெரிய ஆட்களாக சின்னால பார்த்து சொல்லுவோம், இதே கொஞ்சம் பார்த்துறா, இப்படி பிடுங்கிட்டு போயிடாதரா, நீயே வீட்டுக்கு எடுத்துகிட்டு போயிடாதரா அப்படிங்கிறானா இல்லையா? அதை இறைவன்கிட்ட தாங்க எல்லையில்லாத அன்பை செலுத்தணும். நீங்கள் வீட்டில் இருக்கிற ஆள்கிட்ட கொஞ்சம் எல்லையாக அன்பு செலுத்துங்க. சாமிகிட்ட எல்லையில்லாத அன்பு செலுத்தணும். நம்ம மாற்றி வச்சுக்கிட்டோம். வீட்டில் இருக்கிற ஆள்கிட்டலாம் எல்லையில்லாத அன்பை வச்சுக்கிட்டோம். அவர்கிட்ட கொஞ்சம் லிமிட்டாக வச்சுக்கிட்டோம். கடைசியில் துன்பம் பூரா இங்கே தான் இருக்குது. நாம் எங்கே வச்சோமோ அங்கே தான் இல்லைங்களா? இன்பம் தருகிற பெருமான்ட்டு அன்பை வைக்க முடியல. துன்பம் தருகிற ஆள்கள் மேலே இன்பத்தை வச்சுக்கிட்டு ஐயோ நான் துன்பப்படுறேனே, ஐயோ நான் துன்பப்படுறேன், என்ன பண்ணுறது? வச்ச இடம் அப்படி பற்ற இடமா போச்சே, புரிய மாட்டேங்குது. திருவருள். சரி, இங்கே வந்துடுவோம். எனவே பெருமான்கிட்ட சொல்கிறாரு, வான் கருணை, வாக்கு மனம் இறந்த வான் கருணையாளன் உரு தாக்கரவே நிற்கும் தனி முதல்வா. அதாவது அவருடைய திருமேனி இருக்குது பாருங்கள், கருணையே வடிவமான திருமேனி, அருள் திருமேனி. அதனால் உரு தாக்கரவே நிற்கும் தனி முதல்வா. தனினா ஒப்பற்ற குருநாதா. இப்போ என்ன கேட்குறாரு? நீங்கள் முதல் வகுப்பில் சொன்னீங்க பதி பசு பாசம் அப்படின்னு 3 பொருளை, பதியினை போல் பசு பாசம் அனாதின்னு சொன்னீங்களே, நான் முத்தியில் போய் இறைவனோடு கலப்பேன்னு சொன்னால் எங்கிட்ட இருக்கிற பாசம் என்ன சாமி ஆச்சு? அது போயிருச்சுன்னு சொன்னால், அப்போ நீங்கள் பாசம் இல்லைன்னு சொன்னீங்கன்னா
அப்போ அது இல்லாத பொருளாக சொல்லும்போது தொடக்கத்தில் 3 சொல்லாமல் 2 நீங்கள் சொல்லியிருக்கணும். அங்கே 3 சொல்லி போட்டு இப்போ முடிக்கும்போது 2 தான் இருக்குது, நான் இருக்கிறேன், இறைவன் தான் இருக்கிறான், பாசம் இல்லைன்னு சொன்னீங்கன்னா நீங்கள் தொடக்கத்துக்கும் முடிவுக்கும் மாறுபாடு தெரியுதே குருநாதா. இப்படி நாமெல்லாம் கேள்வி கேட்போமா என்ன? குருநாதர் சொல்லிட்டார் கம்முனரியா கேட்டுக்குவோம் போவோம் அப்படி போயிடுமா இல்லையா? கேள்வியே கேட்க போகிறோம். ஆனால் அவர் கேட்குறாரு, எப்படி குருநாதர் முதல்ல 3 சொன்னீங்கல்ல, கடைசியில் 3 இருக்கணுமில்ல, காட்டு, நீங்கள் சொன்னால் தான் நான் எஞ்சி போவேன் அப்படின்னு உட்காந்துக்கிட்டார். குருநாதர் பார்த்தார், சபாஸ், நல்ல கேள்வி கேட்டிருக்கிற, உனக்கு 3 தானே காட்டணும், காட்டுறம்பான்னார். எப்படின்னார், பாட்டை பாருங்கள். முத்திதனில் 3 முதலும் மொழிய கேள், சுத்த அனுபோகத்தை துய்த்தல் அணு, மெத்தவே இன்பம் கொடுத்தல் இறை, இத்தை விளைவித்தல் மலம், அன்புடனே கண்டுகொள்ளப்பா. இந்த பாட்டில் சொன்னார், 3 செய்தி சொன்னார். இன்பம் கொடுக்கிற பொருள் எதுவோ அது சிவம், அந்த இன்பத்தை தூய்க்கிற பொருள் எதுவோ அது உயிர். 2 இருக்குது, நீ சிவம் கொடுக்கும், உயிர் தூய்க்கும். சரி, இந்த இன்ப அனுபவத்துக்கு எது துணையாக நிற்கிதோ அதுக்கு பேர் மலம்னர். நெஞ்சு வலி வந்துருச்சு நமக்கு. ஏன், நேற்று நீங்கள் முத வகுப்பில் வரும்போது இந்த ஆன்மா சிவத்தை அனுபவிக்க முடியாமல் தடையாக இருப்பது மலன்னு பாடத்தை நடத்தி போட்டு இப்போ கடைசி பாட்டுக்கு வரும்போது துணையாக நிற்கணும்னு சொல்கிறீங்களே சாமி, இது என்ன நியாயம்? பேசுகிறதுல கொஞ்சமாவது உண்மை இருக்க வேண்டாமா? இப்படிமா போய் பேசுறது, இது வேறு சத்தியம் வேறு பண்ணி சொல்கிறீங்களே குருநாதா. அப்படி மாணாக்கருக்கு சந்தேகம் வருமா வராதா? வரும். அது என்ன பண்ணலான்னு ஒரு டீயை சாப்பிட்டுட்டு தெம்பாக திந்திப்போம், என்ன விடைன்னு பார்ப்போம். தேநீர் விளைப்பிறகு ஒரு 10 நிமிடம் கழித்து சிந்திப்போம் இந்த பாட்டினுடைய ஆழமான பொருள்.